உங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோடு கூட இந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையின் மாலைகளிலும் நான் பேசிக்கொண்டு வருகிற காரியம் விசுவாசிகள் தேர்வு செய்ய வேண்டிய செழிப்பான வாழ்க்கை, லைஃப் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி தட் பிலீவர்ஸ் மஸ்ட் சூஸ் என்கிற தலைப்பின் கீழே பேசிக்கொண்டு வருகிறேன். ஏற்கனவே நிறைய அதை பற்றி பேசினதுனால பேச வேண்டிய காரியங்களுக்கு நேராக போக இருக்கிறேன். அதனால் இதுவரைக்கும் பேசுனதுக்குரிய ஒரு சின்ன ஒரு காரியத்தை ஒரு 5 நிமிடத்தில் பார்க்கலாம். என்ன காரியம்? விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தின் வழியை தெரிந்து கொள்ளாமல் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தானாக ஆசீர்வாதத்தை கொடுப்பது இல்லை என்பதை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஆசீர்வாதத்தின் வழியை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த வழியை வேதத்திலிருந்து இந்த மாதிரி பிரசங்கத்தின் மூலமாக அறிந்து அதன்படி செய்யும் போது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்க பார்க்க முடியும் என்பது முதல் காரியம். புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு மனிதனை, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மனிதனை நமக்கு வேதம் சொல்லுகிறது. முக்கியமாக கலாத்தியர் நிருபம் 3வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். யாரை பற்றி சொல்லுகிறார்னு பார்த்தா ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக என்று சொல்லுகிறார். ஆபிரகாமை விசுவாசிகளுக்கான ஆசீர்வாதத்திற்கு முன்மாதிரியாக அந்த இடத்துல பவுல் வைக்கிறார். The role model of a Christian believer is Abraham வைக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது உண்டாக முடியும். ஒவ்வொரு விசுவாசியும் அந்த ஆசீர்வாத வாழ்க்கையில வாழ முடியும் என்பதுதான் பவுல் சொல்றாரு அந்த இடத்துல. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆபிரகாம் தான், ஆபிரகாமுடைய வாழ்க்கை தான், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் தான் ஆசீர்வாதத்தின் வழிகளாய் பிரமாணமாய் இருக்கிறது என்பதை அங்க போதிக்கிறாங்க. அது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு உண்டாகிறது என்று போதிக்கிறாங்க. சரி, இதன் அடிப்படையில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து, அவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, அதிலிருந்து ஆசீர்வாதத்தின் காரியங்களை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அதுல தற்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருகிற காரியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதெல்லாம் சாபமும் வேதனையுமே என்று சொல்லி கடந்த வாரத்தில் ஆரம்பித்திருந்தேன். யாருடைய ஆசீர்வாதம் இல்லாமல், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் உங்களிடத்துல இருக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அதோடைய முடிவு, அதோடைய நிலை, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா 2 இடத்துல தான் நிற்கும். ஒன்னு அது சாபம், இன்னொன்னு அது வேதனை உள்ளதா இருக்கும். எப்படிப்பட்டதா இருக்கும்? அது நீங்க ஆசீர்வாதம் நீங்க நினைச்சிருக்கலாம் அது அந்த நேரத்துல, ஆனால் அது ஆசீர்வாதம் இல்லை, அது சாபம், அது வேதனை என்பதை அதை போக போக என்ன பண்ண முடியும், உங்களால வாழ்க்கையில உணர முடியும், பார்க்க முடியும். அது சரி. பல கிறிஸ்தவர்கள், பல விசுவாசிகள் நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப பக்தியானவர்கள், அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பல காரியங்களிலே தேவனுக்கு உண்மையா இருந்தவர்கள், ஏதோ ஒரு காரியத்துல பாருங்க அவங்க சிக்கொண்டு ஒரு கட்டத்துல அவர்கள் இந்த நிலையில வந்து நிற்கிறாங்க. எந்த நிலையில? சாபமும் வேதனையும் உள்ள நிலையில வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய முடிவு சாபமும் வேதனையானது என்பது உலக மக்களும் ஏன் அவங்களே கூட அதை அறிந்து கொள்ற மாதிரியான நிலைமை என்ன பண்ணிடுது, மாறிடுது. அப்ப அந்த நிலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குதானா? இல்லை. ஆனா ஏன் போறாங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்தின் வழியை பற்றி வேதம் கூறுவதை பேசிக்கா சபை போதிக்கிறது இல்லை, போதிக்கிற இடத்துல வந்து கேட்கறது இல்லை. பேசிக்காவே அந்த வழிகளை அவர்கள் நம்புவது இல்லை. உலக வழிகளை நம்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பைபிளை படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. ஆனா உலக மக்களை போலதான் வாழ்க்கை இருக்கும், என் முடிவு இருக்குன்றதை நம்புறாங்க. எல்லாருக்கும் சுகர் இருக்குதுங்க, எனக்கும் நம்பணும் இருக்கும், அதை நம்பிடுறாங்க. ஆனா இல்ல, அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றும் உனக்கு வருவதில்லைன்னா வெறும் மனப்பாட வசனம் மாதிரி சொல்லிட்டு அதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறதே இல்லை. எல்லாருக்கும் இருக்குது, உனக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்கும். இந்த பேச்சு இதுதான் அவங்களோட ஆழ்மனதின் நம்பிக்கை. ரொம்ப பரிதாபமான நிலை பாருங்க. அதனாலதான் கிறிஸ்துவை காண்பிக்க முடியல, இயேசுவை காண்பிக்க முடியல. ஒரு விசுவாசி கூட, ஒரு ஊழியக்காரன் கூட யாரை காண்பிக்க முடியலன்னா ஆபிரகாமை காண்பிக்க முடியவில்லை. யாரை காண்பிக்க முடியவில்லை? ஆமா. அதனாலதான் ஆசீர்வாதத்துக்கு எதிராய், செழிப்புக்கு எதிராய், ஐஸ்வர்யக்கு எதிராக எல்லாம் போதிக்கிறாங்க. ஏன்னா அது வேணும்னு போதிக்கிற ஆள் கூட சில நேரத்தில் அறிவு இல்லாம ஞானம் இல்லாம இருக்கிறத பாக்குறோம். வியாபாரிகளை போல இருக்கிறத பாக்குறோம். ஊழியக்காரங்களே, விசுவாசிகள் இன்னும் மோசமா இருக்கிறாங்க. they went to the complete poverty level. எவ்வளோ விசுவாசிகள் இந்த காஞ்சிபுரத்தில் எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுல பிறந்து வளர்ந்து பல பேர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் இதில் கவனிக்கும் போது அவங்களுடைய முடிவுலாம் போக 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 ஆண்டவர் விட்டு விலகி, சபை விட்டு விலகி, பின்மாற்றம் அடைந்து, பணம்லாம் வந்துகிட்டு இருக்குது, அவங்களுக்கு வருமானம்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி, சமாதானம் எதுவுமே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அவங்க மதிக்கிறது இல்லைன்றதை விட அவங்கள பார்த்து பரிதாபப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இழிவான நிலையாக நினைக்கிறாங்க. ஏன் ஒரு விசுவாசியோட வாழ்க்கை அப்படி மாறி போகுது? பொறாமப்பட்டா பரவாயில்ல, வைத்தறிச்சல் பட்டா பரவாயில்ல, அது ஆசீர்வாத நிலைன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஆனால் ஒரு விசுவாசியோட நிலையை பார்த்து பரிதாபப்படுறதும் வேதனைப்படுறதும், அதை பார்த்து ஐயோ கோயிலுக்கு மட்டும் சர்ச்சுக்கு மட்டும் போயிடக்கூடாது போல இருக்குன்ற மாதிரி மாறிடுது பாருங்க வாழ்க்கை. ஏன் பல விசுவாசியோட வாழ்க்கை அப்படி மாறுது, பல வாலிப பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அப்படி மாறுது? இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா, வேதம் போதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் வழிகளை ஏற்றுக்கொள்ள அதன்படி நடக்க அவர்களுக்கு மனது இல்லை என்பதுதான் நாங்கள் நிச்சயமான உண்மை. அப்ப அதனாலதான் அந்த வழிகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதனால தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம இடத்தில் இருப்பது எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, சாபமும் வேதனை உள்ளதுமா இருக்கிறது என்பதை கடந்த வாரத்தில் ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும் போது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தான் இருக்கிறோம். இன்னும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு காரியம் என்ன, ஆபிரகாமை தேவன் அழைக்கிறாரு. அவனுக்கு கொடுத்த ஒரே ஒரு வாக்குறுதி என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக மாற்றுவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். பெருசா அவனுக்கு கொடுக்கல, நீ நல்லா இருப்ப, அப்படிதான். அதை நம்பி அவன் கிளம்புறான். கிளம்பும் போதே கூடவே ஒருத்தன் வரான். அவனுக்கு பேரு லோத்து, ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். சித்தப்பா பையனார்களா இல்லை பெரியப்பா பையனார்களா, யாரோ ஒருத்தன். ஆபிரகாம் போற அந்த நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை பார்த்து அவனுக்கு புரிஞ்சுடுது, இவன் பின்பற்றி போனா நம்முடைய வாழ்க்கை நல்லா மாறிடும், கூட ஒட்டிக்கலாம் அப்படின்னு ஒட்டிட்டு வரான். அப்படி வரும்போது பார்த்து ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெறுகிறான் என்பதை பார்க்கிறான். பார்த்து அதே போலவே அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. கடந்த வாரத்தில் ஆதியாகமம் 13 இருந்து எடுத்து காண்பித்தேன். கிட்டத்தட்ட எந்த அளவுக்குன்னா, ஆபிரகாமும் லோத்தும் ஒரே மாதிரியான ஆசீர்வாதத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பூமி தாங்க முடியாத அளவுக்கான ஆஸ்திகள் உடையவர்களாக இருவரும் மாறுகிறார்கள். இரண்டு பேருமே கடவுளால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ரெண்டு பேருமே யாரால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? They both were blessed by the God. ஆபிரகாம் அப்புறம் அவங்களை அழைத்து சொல்றான், நமக்கு ரெண்டு பேருக்கு சண்டை வேணாம், பிரச்சனை வேணாம், ஏன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நீ இப்ப, அதனால நீ எந்த திசைக்கு போகிறாயோ அதுக்கு எதிர் திசையாக நான் போகிறேன் என்பதை சமாதானத்தோடு சொல்லி அவனை முதல்ல வழி அனுப்பி விடுறான். அப்படி லோத்து பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட லோத்து இப்ப சுயமாய் அவனுடைய அறிவின் பிரகாரம் யோசிக்கிறான். அவன் கண்கள் இருந்து பார்க்கறான், எது எப்படி போனா என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ன்றத. அப்படி அவன் சூஸ் பண்ண ஒரு ஃபியூச்சர் தான் சோதம் குமாரா என்கிற ஒரு பட்டணத்தை அவன் சூஸ் பண்ணி போறான். எதை சூஸ் பண்ணி போறான் அவன்? சோதம் குமாரா பட்டணத்தை. இன்னைக்கு பல விசுவாசிகள், பல வாலிப பிள்ளைகள் செய்யற அந்த தவறு. இப்படி போன என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. அது கடவுளுடைய சித்தமா விருப்பமா ஆவியர் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேரம் இவங்களும் முடிவு பண்றது, இவங்களும் அந்த வழியில போறது, போயிட்டு நல்லா இருப்பான்னு வேற நினைக்கிறது, அதுக்காக ஜபம் வேற பண்றது, அதுக்காக ரொம்ப பக்தியா வேற இருக்கிறது. லோத்து அந்த வழியை தான் செஞ்சான். அவனாவே ஒரு முடிவு எடுத்தான், அவனாவே பார்த்தான், அவனாவே கிளம்பினான். கிளம்பி போயிட்டாங்க தன் மனைவி 2 பிள்ளைங்களோட, பெண் பிள்ளைங்களோட போயிட்டு தங்குறான். ஆபிரகாம் சொன்ன மாதிரி எதிர் திசைக்கு போயிட்டு அங்கே கூடாரங்களை போட்டு அங்கே தன்னுடைய மனைவி ஆக்கிய ராகிலோட மன்னிக்கும் சாராலோட கூட, அப்புறம் வேலைக்காரங்க வேலைக்காரிகள் ஆடு மாடுகள் அப்படி இப்படின்ட்டு அவனுக்கு பெரிய வேலை இருக்குது. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அவன் பாட்டுன்னு இருக்கிறான். அப்போ இப்படி இருக்கும்போது தான் பாருங்க, தேவன் ஒரு கட்டத்தில் சோதம் குமாரா பட்டணத்துடைய பாவம் பெருகினபடினால அதை அழிக்க வேண்டும் என்ன பண்றாரு தேவன், அங்கே தூதர்களை அனுப்புறாரு. அனுப்பும் போது அந்த சம்பவங்களை தான் கடந்த வாரம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்போ என்னன்னா, லோத்தோடைய அவனுடைய எதிர்காலம், அவனுடைய பொக்கிஷங்கள், அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய நிலம், அவன் வீடு, ரெண்டாவது அவன் 2 பெண் பிள்ளைகளுடைய மருமகன்கள், எதிர்கால வாழ்க்கை எல்லாமே எதுக்குள்ளதான் வச்சிருக்கிறான். இப்ப சோதம் குமாராக்குள்ளதான் தன்னுடைய மைண்ட்ல இருந்து, தன்னுடைய ஞானத்திலிருந்து உதித்த அதுக்குள்ளதான் தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறான், அடக்கி வச்சிருக்கிறான். கடவுளை நம்பவே இல்லை எந்த இடத்துலையுமே. அவன் கடவுள் பேரை பயன்படுத்திக்கிட்டான். ஆனா எந்த இடத்துலயுமே கடவுளுடைய சித்தத்தை என்ன பண்ணலாம் அவன் செய்யவே இல்லை. கடவுளுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா கடவுளை பற்றி தெரியும், கடவுளுடைய வழிகளை தெரியும், ஆனா அதை செய்யறதுக்கு அவனுக்கு மனம் இல்லை. என்ன ஆகிட போதுன்னு நினைக்கிறான் அவன். பார்த்த ஒரு நாள் இரவில் அவனோட சூழ்நிலை என்ன பண்ணுதாங்க மாறி போகிறத நம்ம கடந்த வாரம் ஆரம்பிச்சோம். இன்னைக்கும் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 19 அதிகாரம் கடந்த வாரம் போதித்த அந்த வேத பகுதி வரைக்கும் படிக்கிறேன். பின்பதாக இன்றைக்கு அதோடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 19 அதிகாரம் 1வது வசனம் பார்ப்போம். ஆதியாகமம் 19 1வது வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதமுக்கு வந்தார்கள். லோத்து சோதமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருத்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள்.
அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்துல போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் கீழ் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்கு இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமார்த்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமகன்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையும் அவன் 2 குமார்த்திகளின் கையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்டே இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கு ஓடி போய் தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் என்பது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதம் குமோரா பட்டணங்களின் திசையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமி புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். இது வரைக்கும் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்த காரியமா இருக்கிறது. என்ன இங்க சம்பவம்? லோத் என்கிறவன் என்ன செய்தான், அவனுடைய கடைசி முடிவு எப்படி இருக்குதுன்றதை இங்க படிக்கிறோம். லோத்துக்கு நன்மைகள் அதாவது ஆசீர்வாதங்கள் உண்டானது. லோத்து ஒன்று கடவுளை அறியாதவன் இல்லைன்றதை இந்த படிக்கும் போதே தெரியும். அவன் கடவுளுடைய கிருபையை பற்றிலாம் பேசுறான். எதை பற்றி பேசுறாம, இட் டாக் அபவுட் தி கிரேஸ் ஆஃப் காட். எங்களுடைய ஜீவன் தப்பி போக நம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது எல்லாம் பேசுறான். he knows about grace, he knows about the mercy of God. இதெல்லாமே தெரியுது அவனுக்கு. கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய தயவு இதெல்லாமே தெரிஞ்ச மனுஷன் தான். ஆனா கடவுளை கனம் பண்ண வேண்டும் என்கிற விசுவாசமோ அறிவு என்ன பண்ணலாம் அவனுக்கு இல்ல. தனக்கு உண்டான எல்லாம் யாருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்க வேண்டும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உண்டாயிருக்க வேண்டும் என்ற அறிவு அவனுக்கு இல்ல. அதுல முக்கியமா யார் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க? ஏன்னா குடும்பத்துல யாரோ ஒருத்தருடைய பேசுறதை யாரோ ஒருத்தர் கேட்டு செய்ய முடியும். அப்ப யார் இதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அவனுடைய மனைவி தான் இது எல்லாமே செஞ்சிருப்பான்றது அங்கு நடக்கிற சம்பவத்திலே தெரியுது. ஏனென்றால் அவளால தான் இவன் கடவுளுக்கு எந்த ஒரு கணத்தை செய்ய முடியல, எந்த விதமான காரியத்தை செய்ய முடியல. அவ ஒரு பெரிய தடையான பண்ணியிருக்கிறா, இருந்திருக்கிறா. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல தான் பாருங்க, இப்ப அவளுடைய மனது ஃபுல்லாவே சோதோம் குமாரா மேலதான் இருக்குது. ஏன்னா அவளுடைய எதிர்காலம், அவளுடைய வாழ்க்கை, ரெண்டாவது அவருடைய சொத்து சுகம் நிலங்களும் எல்லாம் அங்கதான் இருக்குது.
இப்ப அதை விட்டுட்டு என்ன பண்ண முடியல, அவளால ஓடி வர முடியல. அதனால சொல்ற திரும்பி பார்க்காதன்ற. இவன் நினைச்சிருந்ததெல்லாம் சந்ததி சந்ததியை அனுபவிக்க போறாங்க, என் 2 பெண் பிள்ளைங்களுக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு திட்டம் போட்டு வைத்திருந்த எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரே நாள் இரவுல அவளுக்கு உண்டானது இல்லை என்பது என்ன பண்ணுதாங்க ஆகுறது. அதான் சொன்ன, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வருகிறது எல்லாம் கேரண்டியும் கிடையாது, வேரண்டியும் கிடையாது. அது ஒரு நாள் இரவுல இல்லாம போகும். அதனாலதான் வேதம் அப்படியே நமக்கு போதிக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே கூட ஒரு வேதனையை கூட்டார். அப்படின்னா ஐ ஹாவ் ஏ கேரண்டி, எனக்கு வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை, வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். அப்ப வேதனை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஒரு விசுவாசி போறான், அவன் முடிவு அப்படி இருக்குதுன்னா there is a curse in his life. என்ன இருக்குது அவன் வாழ்க்கையில? தேவனுடைய சாபம் இருக்குது. அது எப்படி மாற்றுவதுன்றதை பின்னாடி காட்டுறேன் நான். அந்த வாழ்க்கையை தான் விசுவாசிகள் பின்தொடர்றாங்க. அதுதான் இதுல இருக்கிற பெரிய பிரச்சனை. இன்னைக்கும் ஸ்டில் டுடே இன்னைக்கு ஆபிரகாமை ஆசீர்வாதத்திற்கு முன்மாதிரியா வச்சிருக்கிறார், அவனை பின்பற்றதுக்கு ரெடியாக இல்ல. அவன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்த்து காப்பி அடிக்கணும்னு பாக்குறாங்க. அவன் பெரிய சீமானா இருந்தான், அவன் பொண்ணும் வெள்ளியும் உடைய ஐஸ்வர்யவானா இருந்தான், அவன் இப்படி இருந்தான் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் காப்பி அடிக்க ரெடியா இருக்கிறாங்க. இதெல்லாம் அவனுக்கு எப்படி உண்டானது, இதெல்லாம் எப்படி அவனுக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதமா இருந்தது என்கிற வழி அவர்கள் அறிந்து கொள்ள தயாராக, அந்த வழியில நடக்க விசுவாசிகள் தயாராக இல்லை. அதனாலதான் வேதனையில போய் முடியுது. அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். இந்த லோத்து முதல்ல பினிஷ் பண்ணலாம். அப்ப லோத்தை பற்றி இங்க பார்க்கிறோம். லோத்தோடைய முடிவு என்ன? திரும்ப திரும்ப ஒரு இடத்துல போய் நிற்கிறான். என்ன இடத்துல? இவனுடைய முடிவு, இவன் எடுக்கிற எவ்வளவு சொன்னாலும் பாருங்க, நான் எவ்வளவு கிறிஸ்துவர்களை பார்த்துருக்கிறேன், ஒரு ஒரு அந்த கடைசி கட்டம் வர வரைக்கும் கூட அவங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் எதிர்த்து பேசுவாங்க, எவ்வளவு சொன்னாலும் அவங்க எடுத்த முடிவு தான், எவ்வளவு சொன்னாலும் அவங்க எடுத்த முடிவு தான் சரின்ற நிலையிலே நிற்பாங்க பாருங்க. வேதவசனம் இப்படிப்பட்ட ஆட்களை பற்றி தான் பேசுது. அது முக்கியமா நீதிமொழிகள்ல ஞானத்தினால் நிறைந்த சாலமன் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறான். என்ன வசனம்ன்றத பார்க்க போறோம். இந்த லோத்தோடைய காரியம் என்ன? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை திருப்பி ரிப்பீட்டடா இஸ் டூயிங் சின் ஆஃப்டர் சின். என்ன பெரிய பாவத்தை செய்யறான்? அவங்க இவ்வளவு பெரிய தயவை, இவ்வளவு பெரிய கிருபையை அந்த தூதர்கள் காண்பித்தாலும் அதை தன்னுடைய வழியில தான் செயல்படுத்தணும்னு பார்க்கறான். யாருடைய வழியில தான் செயல்படுத்தணும்? அதை எந்த விதத்திலையும் கடவுளுக்கு கனப்படுத்தணும்னு அவன் நினைக்கவே இல்லை. கடவுளுக்கு கீழ்ப்படின்ற எண்ணம் துளி அளவு லோத்துக்கு வருவதே இல்லை. எவ்வளவு கொடூரம் பாருங்க அவனுக்கு, எவ்வளவு கொடூரமான ஒரு மனுஷன் பாருங்க. கிறிஸ்துவன், கிருபையை பற்றி பேசுறவன், விசுவாசியா இருக்கிறவன், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன், அவனுடைய முடிவு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவன் பேச்செல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. ஆண்டவன் அவன் சொல்ற, மலைக்கு ஓடி போனா இல்ல பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது, அங்க நான் போறேன்றான். மருமகங்கிட்ட போய் பேசுறான், அவனுக்கு மதிக்கவே இல்லை இல்லவோ. ஏன்னா இவன் வாழ்க்கை லட்சணம் அந்த மாதிரி. மனைவி கிட்ட சொல்லி கையை பிடிச்சி கொண்டு வந்து வெளியே விடுறாங்க. போற வழியில என்ன பண்ற, திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆகிற. இது எல்லாத்தையும் கடந்த வாரம் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கிறேன், அதுக்குள்ள போக விரும்பல. கேட்காதவங்க கடந்த வாரம் பேசியிருக்கிற சப்ஜெக்ட்ல போய் என்ன பண்ணுங்க, ஆன்லைன்ல கேளுங்க. இந்த வசனங்கள் வரைக்கும் படிச்ச வசனங்கள் வரைக்கும் ரொம்ப விரிவா ஒரு ஆராதனை முழுக்க பேசியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் மிஸ்டேக் நடக்குது. ஒரு விசுவாசி தப்பிக்கணும்னா, வாழ்நாள் முழுவதும் எந்த வேதனை இல்லாத ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை நான் பெறணும்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆசீர்வாதத்தை பற்றி நிறைய கேட்கணும். ஆசீர்வாதம் பெறுவது பற்றிய வழிகள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் பெற்றுக்கொண்டதை எப்படி தக்க வைக்கிறது, பெற்றுக்கொண்டது எப்படி வேதனை இல்லாமல் வைத்துக் கொள்வது என்பதில் தான் உங்களுடைய ஞானம் அடங்கியிருக்கிறது. அதான் பிரசங்கிட்டு வரேன் நான். கடவுள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நல்ல வீடை கொடுக்குறார், நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு கிட்ட பணத்தை கொடுக்குறார், நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உங்களுக்கு பலனை தருகிறார், வழி வாசல்களை உண்டு பண்ணுகிறார். அதெல்லாம் கொடுத்த பிறகும் ஒரு விசுவாசி எப்படி மாறுறான்? லோத்தை போல அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிவு மாறுகிறது? பேரோட ஊரோட, இதே ஊர்ல ஒரு 4-5 பேர் நான் இன்னைக்கு இருக்கிற நிலையை பத்தியே பேசுவேன். நான் நல்ல விசுவாசிகள் எல்லா ஆராதனையிலும் அவங்கள பார்த்துருக்கிறேன். நான் இருந்த சபைகளில் அவங்க பிள்ளைகளுடைய முடிவு, அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி மாறி போனதுன்றத பேரோட ஊரோட சொல்ல முடியாத காரணம் இதுதான். வேற எந்த தப்பும் செய்யல. அவங்க போய் மற்றவங்கள மாதிரி சிகரெட் பிடிச்சோ, தண்ணி அடிச்சோ, உலக பிரகாரமான மற்ற மக்கள் போல துணிகரமா சுத்தின ஆளுங்களாம் கிடையாது. ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தேன்னு சொல்ற ஆட்கள். ஆனா அவங்களோட வாழ்க்கையை கூட எப்படி இவ்வளவு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நிலையில அவங்களுக்கு உண்டான எல்லாமே ஐயோ இது சாபம், இது வேதனை நிறைந்ததா இருக்குதுன்ற அளவுக்கு எப்படி போச்சுன்றத என்னாலே சொல்ல முடியும். காரணம் என்னன்னா இந்த ஒரு காரியம் தான். அதனாலதான் இந்த லோத்துன்றவன் மிகப்பெரிய ஒரு
ஒரு பாடம் நமக்குலாம். என்ன பாடம்? இவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றோம், ஆனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தக்க வைக்கணும்னா இவனை போல என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. எவ்வளவு சொன்னாலும் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு உணர்வோ கீழ்ப்படிதலோ இல்லை வழியை மாற்றிக்கொள்வோம் அப்படி இறங்கி வருவோன்ற எண்ணமே கிடையாது. பாருங்க எவ்வளோ விசுவாசிகள் நான் கூட பார்த்துருக்குறேன். சரி நல்லா இருக்கும்போது சண்டை போட்டு அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டேன், போ வாழ்க்கை ரொம்ப மோசமாக போகுது, இப்பயாவது கொஞ்சமாவது தாழ்மை வருமானு பார்த்தா வரவே வராது. பாருங்க அதே இருமாப்பில், அதே வைராக்கியத்தில், அதே தங்கள் பிடிச்ச அந்த வழியிலே தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க நடப்பாங்க. அப்போ கடவுள் பார்க்குற இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு இருதயம் உள்ள ஆட்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, கிரியை செய்யவே முடியாது. அதனால தான் நீதிமொழிகள் அழகாக இந்த மாதிரியான ஆட்களை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். என்னது எடுத்து படிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 29 அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 29:1. நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். எப்படி கடிந்து கொள்ளப்பட்டோம்? வசனத்தை கேட்குறீங்க, வசனம் கேட்கும் போது கண்டிப்பாக சொல்கிறோம், ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணுவார், அவர் பேசும்போது அவருடைய வேலை என்னது, கண்டித்து உணர்த்துவது. சரியில்லைன்னா அப்படி உணர்த்துறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா கேட்கறதே இல்லை. அது ஒரு பாயிண்ட். ஏன்னா கேட்டால் தானே அவர் வேலை செய்வார். ஸோ கேட்காம விட்டுருவோன்னு ஒதுக்குற ஒரு பாயிண்ட் இருக்குது. சிலவங்க வந்து கேட்பாங்க, கேட்குறவங்க உள்ளத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணுறார், அவர் கண்டித்து உணர்த்துகிறார். என்ன பண்ணுகிறார் அவர்? அந்த கண்டித்து உணர்த்துவதை தான் பாருங்க. இந்த சாமுவேல் மாதிரி, இந்த யாரு, இந்த சின்ன சாமுவேல் மாதிரி புரியாத ஆட்களாக இருப்பாங்க. சாமுவேல் இடத்துல முதல்ல தேவன் பேசும்போது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏலின்னு ஒருத்தருக்கான், நம்மளை கூப்பிடுறது வேலை வாங்குறதெல்லாம் அவன் தான். அதனால ஒரு குரல் கேட்டாலும் இவன் தான் கூப்பிடுறான்னு போய் நினைச்சுப்பான். அவனுடைய தாட்டு. கடவுள் அவனோட பேசுறாரு சாமுவேலோட, ஆனா அவன் போய் எழுப்பினது யாரு, ஏலிய. என்னை கூப்பிட்டீரான்னு கேட்கறான். நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஆளை எழுப்பி, வயசான ஆளை எழுப்பி என்னை கூப்பிட்டு நீ தான் கூப்பிட்டியான்னு கேட்கறான். 3 முறை எழுப்பின பிறகு ஏலிக்கு புரியுது கடவுள் இந்த பையனோட பேச விரும்புறாரு. ஆனா இவனுக்கு அந்த அறிவு என்ன பண்ணல, சாமுவேலுக்கு இல்லை. ஏன்னா பிகாஸ் he was immature. எப்படி இருக்கிறான், அவன் முதிர்ச்சியற்ற ஒரு மகனா இருக்கிறான், முதிர்ச்சியற்ற ஒரு பையனா இருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மனுஷங்க தான் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சது. கடவுளோடு கூட இருக்கிற ஐக்கியம், உறவு, அந்த அதை பற்றி எந்த ஞானமும் அவனுக்கு கிடையாது. அப்புறம் தான் ஏலி சொல்லி கொடுக்குறாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னீங்கன்னா அப்ப பேசுகிறவர் உன்னோடு கூட என்ன பண்ணுவாருன்னு அடுத்த கட்டத்துக்கு பேசுவார்னு சொல்றாரு. அது போலதான் பல விசுவாசிகளுடைய நிலைமை. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சபையில் உட்காந்துருப்பாங்க. வசனத்தை எடுத்து ஏதாவது போதிச்சு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டோம்னா பாஸ்ட் என்னை பத்தி தான் என்ன பண்ணாரு, பேசினார். அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பேசினாலே அது யாரை பத்தி தான் இருக்கும், அது ஏலி மாதிரி தான், இந்த சாமுவேல் மாதிரி தான். அந்த சத்தம் வந்தாலே அவர் தான், உள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுறது அவங்களுக்கு என்ன பண்றதுல மைண்ட்ல வரதே, அவர் தான் என்னை கண்டித்து உணர்த்துறாருன்ற எண்ணமே என்ன பண்றதுல வருவது இல்லை. பாஸ்ட் சொல்லிட்டாரு என்னை பத்தி. அது ஒரு தற்பெருமை பாருங்க. இவங்கள பெரிய ஆளா நினைச்சுக்கிறது, இவங்களாவே செய்யறது எல்லாமே சரின்னு நினைச்சு. அப்படி பாஸ்ட் உண்மையாவே சொன்னாலும் வசனத்தோடு ஒப்பிட்டு ஆவியனோடு ஒப்பிட்டு என்ன பண்ணாத பார்க்கணும். இருக்குதா? பாஸ்டுக்கு ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரி 1000 பேரை பார்ப்பார் அவரு. ஹலோ, நீங்க அவர் ஒருத்தர் தான் சொல்லிட்டு குறை சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துப்பீங்க. ஆனா அவர் உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க போறாரு வாழ்க்கையில, ஊழியத்தில். இது ஊழியம், இது பேசுறது புரியுதுங்களா இல்லையா? ஒரு ஆளுக்கு மட்டும் செய்யறது இல்லை, இது உலகத்துக்கு செய்யற ஊழியம் அது. அப்ப அப்படி இருக்கும்போது எங்களை பத்தி பேசுறாரு, என்ன பத்தி பேசுறாரு, அந்த கான்செப்ட் வருது பாருங்க. அப்படி பேசும் போதெல்லாம் அவங்கள பார்த்து நான் பரிதாபப்படுவேன். ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரு, இவங்களுக்குள்ள கண்டித்து உணர்த்துறாரு. இதை புரியாம இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பாஸ்ட் என்ன பத்தி பேசுறாரு, என்ன பத்தி சொல்லிட்டாரு. அது பிசாசு அவங்களுக்குள்ள வைத்திருக்கிற மூடத்தனம். அது யாரு கொடுக்குற மூடத்தனம் அது? ஆமா, நீ ஆவியானவர்லாம் பத்தி யோசிச்சிடாத, அவர்லாம் உனக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பேசினா பாஸ்டர் தான் பேசணும். பேசினா யார் தான் பேசியிருக்கணும், ஏலி தான் சாமுவேல் கிட்ட பேசியிருக்கணுமே தவிர ஆண்டவர் வந்து பேசுவதற்கு எவ்வளோ தொடர்பே இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும். இத்தனைக்கும் அவன் படுத்திருந்த இடம் ஆலயம். எந்த இடத்துல படுத்திருந்தான்? அவன் ஆலயத்தில் தான் படுத்திருந்தான். அவனும் ஏலியும் ஆலயத்தில் இருக்கும் போதே அவனுக்கு என்ன சிந்தை இல்லை, அவனுக்கு என்னோட கூட தேவன் தான் என்ன பண்றாரு, பேசுறாருன்ற சிந்தை அவனுக்கு வரவே இல்லை. இன்னைக்கு பல விசுவாசிகள் அப்படிதான், பல ஊழியக்காரர்களே இந்த சப்ஜெக்ட்லாம் டச் பண்றதுன்னா, டச் பண்ணா இவர் என்ன தானே பண்றாரு, பேசுறாருன்னு இவனுக்கு ஏதாவது வம்பு இழுப்பானுங்க. அதனால இதெல்லாம் ஏன் டச் பண்ணிக்கிட்டு வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசிட்டு போறாங்க, இல்ல வெறும் வருகையை மட்டும் பேசிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. இது ரெண்டுமே எந்த பிரயோஜனத்தையும் தரப்போறது இல்லை. இந்த மாதிரியான ஆட்கள் ஆசீர்வாதம் பெற்றாலும் ஆசீர்வாதத்தை தக்க வைக்க போறதில்லை.
இல்ல வெறும் அதை மட்டும் இது வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு இருந்தா இந்த உலகத்திலே தரித்திரரா, இந்த உலகத்திலே சபிக்கப்பட்டவர்களாய், இந்த உலகத்துல ஒரு வெற்றியும் காண முடியாதவர்களாய் ஒரு வாழ்க்கை என்ன பண்றாங்க, லாசரோ போல ஒரு வாழ்க்கையை வாழறாங்க. யாருமே ஆபிரகாமை போல என்ன பண்ணுவதில்லை, வாழ்வதே இல்லை. ஆபிரகாமை போல கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாயிருக்கிறது என்பதை வாழ்க்கையில காண்பிக்கிறதே இல்லை. ஐ ஹவ் பிளஸ்ட் லைக் ஆபிரகாம் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் என்றது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்ட சீமானாய் இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் இருக்கிறன்றது உலகத்தில் ஒரு விசுவாசி கூட காண்பிக்க முடியாத பரிதாபமான நிலையில் இருக்கிறாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் அந்த நிலைனா, ஃபர்ஸ்ட் திங் இதுதான். என்ன, அவர்களோடு ஒரு வசனத்தை எடுத்து ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து போதிக்கும் போது ஆவியான ஒருத்தவங்களுக்குள்ள உணர்த்துக்கிறான்றது என்ன பண்றதுல அவங்க நினைக்கிறதே இல்லை. லோத் அப்படிதான் பார்த்தான். தங்களோட பேசுறவர் யாரு, தங்களை ஓடிப்போன்னு சொல்றவர் யாரு, தங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து எதுவுமே யோசிக்கல. இவன் என்ன எடுக்கிறானோ அந்த முடிவை தான் திருப்பி திருப்பி என்ன பண்றான், அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்றான், அதை எடுக்கிறான். அவனை பற்றி தான் இங்க நீதிமொழிகள்ல சாலமன் பேசுறாரு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். எதை கடினப்படுத்துகிறவன் அவன்? ஆமா, என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன், என் சுவாபத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன், என் கீழ்ப்படுகிற தனத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன்னு இப்படி இருக்கிற மனுஷன், அவனுடைய முடிவு என்னவாயிருக்கும், அவனுக்கு சகாயம் என்று சடுதியிலே என்ன அடைவான், அவன் நாசம் அடைவான். எவ்வளவு அழக பொருந்தது பாருங்க. சகாயம்னா உதவி, உதவியின்றி சடுதியினா ஒரு நாள் இரவில ஒரே நாள்ல என்ன பண்ணுவான், அவன் நாசம் அடைவான். யாரு? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், அடிக்கடி உணர்த்தப்பட்டோம், அடிக்கடி அவன் காதுகளிலே சில வார்த்தைகள் சில வழிகளை ஆண்டவர் பிரமாணங்களை வைத்து பிறகும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, பார்த்துக்கலாம், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என் திறமை இருக்குது, என் ஆற்றல் இருக்குது அப்படின்னு போனா அப்படி கடினப்படுத்தி இருக்கிற மனுஷனுடைய முடிவு சடுதியிலே நாசம் அடைவான் இருக்குது. கீழ்ப்படிஞ்சு வழியை கொஞ்சம் மாத்திப்போம், கொஞ்சம் நல்லா மாறுவோம் அப்படின்ற எண்ணமே என்ன பண்றதில்ல, வருவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் யாரு, இந்த லோத் என்கிற மனிதன். சரி, இப்படி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் கேட்காம இருந்ததுனால இவனுடைய முடிவு என்னவாய் மாறினது, அதை படிக்கலாம் பாருங்க. 30ஆம் வசனத்தை பார்க்கலாம், 30ல இருந்து பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 19 30ல இருந்து இப்ப பாருங்க. போன வாரம் 29 வரைக்கும் பார்த்தோம், இப்ப 30ல இருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். எங்க வாசம் பண்ணினார்கள்? மலையிலே. சரி, அங்கே அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியில என்ன பண்ணினார்கள், குடியிருந்தார்கள். இப்ப மனைவி இல்லைன்னு ஆயிடுச்சு. அவள் ஒரு தவறான ஒரு உதாரணத்துக்கு அவள் மாறிட்டா, உப்பு தூணாய் அவள் மாறிட்டா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் போது அவரை பின்பற்றி வருகிற ஜனங்களை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் இந்த பூமிக்கு யாராயிருப்பீர்கள், உப்பாயிருப்பீர்கள். யாராயிருப்பீர்கள் நீங்கள்? உப்புனா உதாரணமா இருப்பீங்க. உங்ககிட்ட வந்து பழகும் போது, உங்களுடைய வாழ்க்கை பார்க்கும் போது இயேசுவின் சுவையை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான உப்பாக நீங்கள் இருப்பீர்கள். மற்றவருடைய வாழ்க்கையை பாதுகாக்கிற உப்பாக இருப்பீர்கள். சுவிசேஷத்துக்கு பாதுகாப்பான உப்பாக நீங்கள் இருப்பீர்கள். ஊழியத்துக்கு உப்பான உப்பா என்ன பண்ணுவீர்கள், இருப்பீர்கள். இப்படிலாம் வச்சுதான் சொல்றார். ஆனா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு உப்பா என்ன பண்றாவ, உப்பு தூணாயவள் மாறி போனதை நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இவ சரியில்லைன்னா இப்ப அடுத்தது இருக்கிறது 2 பெண் பிள்ளைங்க, வயதுக்கு வந்து 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு அப்பா இருக்கிறார். சரி, இப்ப கவனிங்க, இங்கதான் ஆரம்பிக்குது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். நம்ம தலைப்போடு சேர்த்து அதை பார்த்தீங்கன்னா ஒன்னும் நல்லா புரியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வந்ததெல்லாம் சாபமும் வேதனைனா என்னன்றதை இப்ப படிப்பீங்க. இது இன்னைக்கும் நடக்குது. இதே மாதிரி அப்படியே நடக்கணும்னு இல்லை, இதம் போலவே இந்த வழி வந்தா என்ன வழி வருமோ, இந்த வேதனை வந்தா என்ன வேதனை வருமோ, அப்படிப்பட்டதான் என்ன பண்ணுகிறது நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி இப்ப படிக்கலாம். ஒரு கெபியில போயிட்டு அப்பாவும் 2 பெண் பிள்ளைகளும் போயிட்டு தங்குறாங்க. வேற வழி இல்லை, இப்ப வீடு கிடையாது, இருந்த ஆஸ்தி அந்தஸ்து யாரோடு கூட, ஆபிரகாமோடு போட்டி போட்ட வாழ்க்கைலாம் போய் இப்போ எப்படி ஆயிடுச்சு, இப்ப குகையில போயிட்டு மண்டி கிடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வருது. சரி, அடுத்தது என்ன நடக்குது, இப்பதான் ஆரம்பிக்குது பாரு. 31. அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, 2 பேரும் பேசிக்கிறாங்க. இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார். என்ன வயதானார் அவர்? வயசாயிடுச்சு. அதாவது இதுக்கப்புறம் இந்த மனுஷன் போயிட்டு ஒரு கல்யாணம் பண்றதோ, இல்லை இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கோ, போய் வேலை செய்யறதோ, இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை செட்டில் பண்றதுக்கோ இனிமேல் இந்த ஆளுகிட்ட என்ன கிடையாது, ஒன்றும் இல்லை. இனிமேல் இந்த ஆளை நம்ம தான் பார்த்துக்கணும், அந்த அளவுக்கு இருக்கிறான். கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கலன்னா முடிவு இப்படி தான் போகும்.
பிள்ளைங்க இப்படி தான் முடிவு எடுக்கும். ஒழுங்காக உங்கள் பிள்ளைங்களும் ஆலயத்தில் இல்லைன்னா அந்த பிள்ளைங்களுடைய முடிவு இப்படி தான் சுயமாக எடுக்கும், உலக பிரகாரமாக அதை என்ன பண்ணும் எடுக்கும். இன்னைக்கு எவ்வளோ தருதலைங்க அந்த மாதிரி இருக்குது தெரியுமா? அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்க முடியும். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன் ஒரு யூடியூப்பில், சென்னையில் கேட்டால் டாக்டர்ன்றாங்க, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன்றாங்க, பார்க்க எல்லாமே டீசெண்டாக இருக்குது. ஆனால் எல்லாமே எதுக்குப்பா இங்கே வந்திருக்கிறீங்க, ரோட்டில் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியா ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறீங்க எல்லாருமே அப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்து இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆணோட ஆண், பெண்ணோடு பெண்ணு, இல்லை ஒரு பெண்ணு 4 ஆண், இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு வாழ்க்கை முறை இப்போ இருக்குது. எல்லாம் தமிழ் ஆளுங்க, எல்லாம் இந்த சென்னையை சுற்றி இருக்கிற மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, இந்த மாதிரியான மொத்த தமிழ் குரூப்பு இங்கே இருக்குது. கவர்மெண்ட் அதுக்கு அவங்களுக்கு கொடுக்குது. அவங்களும் மனுஷங்க தான், கொஞ்சம் என்ன பண்ணுங்க அவங்களும் கொஞ்சம் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குது அவங்களுக்கு சில வசதிகளை. எல்லாம் வாலி பிள்ளைங்க மொத்தம். இதில் 2-3 கிறிஸ்துவ பேரோட வேற கிறிஸ்துவ பிள்ளைங்களையும் பார்த்தேன் அதில் நான். அதான் அதில் இருக்கிற உச்சகட்டமே. கொஞ்சம் எந்த விதத்திலையும் ஒரு மிருகங்களோ பறவைகள் கூட அப்படி என்ன பண்ணாது, இணை சேராது, அல்லது ஒரு விதத்தில் அதுக்கு என்ன பண்ணாது, பழகாது. எங்கள் வீட்டில் நிறைய பூனை ஒரு காலகட்டத்தில் வளர்த்துருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 குட்டி மட்டும் இருந்தது வீட்டில். சிலிண்டருக்கு பின்னாடி ஒரு 5 குட்டி போட்டு வச்சுருந்தோம். இந்த 5 வளர்ந்தது பாருங்க. வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 ஆண் குட்டி இருந்தது, ஒரு 2 பெண் குட்டி இருந்தது. நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடும், ஒன்றா இருக்கும், எல்லாம் பண்ணும். இணை சேரும் போது பார்த்தீங்கன்னா இதுங்க போய் வெளியே போய் வேற பூனைங்களோட இணை சேரும், வெளியே இருக்கிற ஆண் பூனை இதுங்களோட இணை சேரும். இதுங்க அடுத்து ஒரு குட்டி போடுது. குட்டி போட பிறகு பார்க்குறோம் பாருங்க, இந்த முதல்ல பிறந்தது இல்லையா அந்த 5 அதே பிரதர்ஹுட்லேயே தான் இருக்குதுங்க. எந்த விதத்தில் என்ன பண்ணுறதில்ல, அது பெண்ணு தானே இது ஆண் தானே அப்படின்றதெல்லாம் பண்ணுறதில்ல, சேர்க்கறதே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அடுத்து ஒரு 5 குட்டி 6 குட்டி போடுதுங்க. போட்டால் அதுவும் அதே மாதிரி இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக, ஒரு மிருகம் தன்னோட உடன் பிறந்த யாரோட என்ன பண்ணுறதில்ல, அது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அதை வைக்கும். ஆனால் நல்லா விளையாடும், நல்லா கடிச்சிக்கும், பால் கொடுக்கும். ஆச்சரியமாக இருக்கும் சிலதெல்லாம் பார்த்தா. 2 குட்டி போட்டிருக்கோம், ஒன்று எங்கேயோ வெளியே போயிருக்கோம், அதோட குட்டி அழுவு போய் இது போய் பால் கொடுக்கும் அதுக்கு. ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தியானதுனால துரத்தி விட்டோம் மொத்தம் வெளியே போங்கன்ட்டு. ஆனால் ஒரு மிருகத்துக்குள்ளே கூட அந்த இன்ஸ்டிங்க்ட் என்ன பண்ணல இல்லை பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள, அதுவும் நம்மளாம் எங்கேயும் இல்லை, இங்கேயே பார்க்குறோம். அதை நம்ம காஞ்சிபுரத்துலேயே இருக்கிறாங்க, எனக்கே தெரியும் சிலரெல்லாம். ஆச்சரியமாக இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா படிக்காதவர்கள் அல்ல, அதான் சொல்ல வரேன். நீங்கள் அவங்கள கணிக்கவே முடியாது, உங்கள் கூடவே இருப்பாங்க, அவங்க கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கேயும் ஒரு அம்மா ஒரு வாட்டி வந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அவங்க வீட்டுக்காரர் பிரபலமான காஞ்சிபுரத்தில் ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல், ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறார், மேனேஜரில். சம்பளம் மட்டுமே 30,000க்கு மேலே. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே நோஞ்சா மாதிரி வந்துச்சு. என்னன்னு விசாரிக்கும் போது அந்த அம்மா சொன்னிச்சு பாருங்க, என் புருஷன் நல்லா தான் கல்யாணம் ஆகிற அப்பயே கொஞ்சம் அப்படியே எடுத்து, சரி புதுசாக அப்படி தான் இருக்கிறார் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் போக பார்த்தீங்கன்னா சுத்தமாக பேச்சுவார்த்தையில் அப்படி பிரிஞ்சே இருந்தார். கடைசியாக தான் எனக்கு ஒரு நாள் எங்கேயோ வெளியே அந்த அம்மா கோயிலுக்கு போயிருக்குது, போயிட்டு வரும்போது தான் தெரிஞ்சுது இன்னொரு ஆணோடு கூட என்ன பண்ணுறாரு அவர் இருந்ததை நான் நேரடியாகவே பார்த்தேன்னு. அந்த அம்மா அன்னிலிருந்து என் மைண்டு சரியில்லை, சாப்பிட தோணலை, அந்த ஆளை பார்க்க தோணலை எனக்கு. ஒரு பெண் பிள்ளை வேறு இருக்குது அந்த அம்மாவுக்கு. இதை வச்சுக்கிட்டு இந்த ஆள் இது மாதிரிலாம் இப்போ நான் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு தைரியமாக கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு. பொம்பளைங்களை கூப்பிட்டு வந்தால் கூட எதுக்காக கூப்பிட்டு வரான்னு கேட்கலாம். ஒரு ஆம்பளை கூப்பிட்டு வந்தால் வெளியே போய் சொல்ல முடியுமா? அதை எப்படி பாருங்க சொல்லிட்டு அழுவுது அந்த அம்மா. என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், ஏதாவது ஒரு வழி என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். வெளியவே தெரில, இந்த 13 வருஷம் அவர் அப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியவே இல்லை, கண்டுபிடிக்கிறதுக்கு 13 வருஷம் ஆயிருக்குது அந்த அம்மாவுக்கு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பேசுறது எங்கேருந்து இந்த புத்தியெல்லாம் வருது? இதெல்லாம் ஆரம்பித்து வச்ச ஆள் யார்? இதை தான் பார்க்க போகிறோம் இப்போ. பேசுறது புரியுதுங்களா? சர்ச்சு ஏன் முக்கியம்? இயேசுவை அறிவிப்பு. இன்னைக்கு ஆண்டவரை பற்றி வெளியே பேச போனால் மதம் மாத்துறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்களாம் பேசுகிறாங்க இல்லையா? சர்ச்சு தப்பே செய்ய முடியாத அல்லது தப்பே நடக்காத இடம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நடந்தால் அதை கேட்குற, நடந்தால் அது சரியில்லைன்னு சொல்கிற இடம் சபை ஒன்றை தவிர வேற ஒரு இடம் கிடையாது. சொல்ல முடியாது வேற எங்கேயும் போயிட்டு. ஒரு பிள்ளை தப்பு செய்யுதுன்னா தைரியமாக என்று சொல்லி கூப்பிட்டு வந்து பேசலாம். வேற எங்கே போய், எந்த மதத்தில் எங்கே போய் கொண்டு போய் யார்கிட்ட போய் பேசுவீங்க?
உன் சொந்தக்காரங்கிட்ட போய் பேசுவீங்க, யாராவது பெரியவங்கன்னு பேசுவீங்க. அவன் 4 பேர்கிட்ட சொல்லி இது எதிர்காலத்துக்கு எடுத்து அவனால் பதில் சொல்ல முடியாமல் வாழ்க்கையை நாசப்படுத்திடுவானுங்க. அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. அப்போ நானே பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் ஏன் அதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ அருவருப்பான ஒரு விஷயம் அது. செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ன்றது கடவுள் கொடுத்தது, அது ஒன்றும் பிசாசு கொடுத்தது இல்லை. யார் கொடுத்தது இல்லை? பிசாசு ஒன்றும் செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ட்லாம் கொடுக்கல. எப்படி நம்ம நல்லா சாப்பிட்றோமோ, நல்ல உடையை கொடுக்கணுமோ, நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோமோ, தாம்பத்தியமும் அதே போல தான். கடவுள் கொடுத்த ஒரு தகுதியான ஒரு உறவு அது. அது ஏற்ற நேரத்தில் ஏற்ற அப்படின்னு அது கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு தான் பிசாசு என்ன பண்ணுறான், இப்போ டைவர்ட் பண்ணி இப்படி போ, அப்படி வாழு, இப்படி இருன்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ யோபுடைய பிள்ளைங்க கிட்ட என்ன பிரச்சனைன்னு இப்போ பார்க்கலாம். ஏன்னா இப்போ 2 பிள்ளைங்களும் பேசிக்கிறாங்க, அப்பா வழியிலே வராங்க. யார் வழியிலே வராங்க? இப்போ அப்பா எப்படி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடிரையை கடினப்படுத்தின ஒரு மனுஷனாக இருந்தாலும், அதே போல் இப்போ அப்படியே தப்பாமல் வருது பிள்ளைங்க ரெண்டும். இவங்களாவே ஒரு முடிவு எடுக்கிறாங்க வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி. யார்கிட்டையும் கடவுளை பற்றி கேட்க வேண்டியதில்லை. கடவுள்கிட்ட நம்மளை அவர் தானே காப்பாற்றினாரு, அதெல்லாம் யோசிக்கவே அந்த மைண்டே வரல பாருங்க. கடவுளை பற்றி மைண்டே. ஆமாம், பிரச்சனை வரும்போது கடவுள், பிரச்சனை முடிஞ்ச பிறகு நான் எடுக்கிற முடிவு. அப்படி எடுத்த ஒரு முடிவு தான். என்ன முடிவுன்றதை பார்க்கலாம். என்ன முடிவு எடுக்கிறாங்க அவங்க? 31. அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படி நம்மோடு சேர பூமியில் ஒரு புருஷனும். எப்படிப்பட்ட இவங்க? பூமி ஃபுல்லாக சுற்றிட்டு வந்த பெரிய ஆளினால் அழகிங்க இவளுங்க. அதான் சொல்கிறான், புத்தி அது மாதிரி. எனக்கு தெரியாத விஷயமே தெரியுமான்னு பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்தவம் இது நிறைய பேசுவோம். நான் படிக்காத பைபிள் இல்லை, நான் பார்க்காத சர்ச் இல்லை, நான் பார்க்காத போதகர் இல்லை, நான் கேட்காத பிரசங்கம் இல்லை, இப்படி பேசுவோம். பார்த்துருக்கீங்களா? பைத்தியக்காரனுங்க அந்த குரூப் இது. நம்மளோட சேர ஒரு ஆள் இந்த பூமியில். எந்த பூமிக்கு நீ போன? சோதம் குமாரை விட்டு நீ வெளியே வந்ததில்லை. இப்போ மலையில் உட்காந்துருக்குற, அந்த மலையை விட்டா உனக்கு வேற பூமியே? பூமின்னா அது எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா உனக்கு? நான் கேட்குறேன். அதே பூமியில் இருந்த ஈசாக்குக்கு தான் ரெபேக்காள் என்ன பண்ணா? கல்யாணம் பண்ணி வச்சாங்க தெரியுமா? ஹலோ, உன் பெரியப்பா பிள்ளைக்கு, ஹலோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஈசாக்குன்னு பேரு. அவனுக்கு ரெபேக்காள்னு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு 2 குழந்தைங்க பிறந்தது தெரியுமா உனக்கு? பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதே பூமியில வாழ்ந்துக்கிட்டு இவளுங்க பேசுற பேச்சு, அவளுங்களை பொறுத்த வரைக்கும் அவளுங்க அறிவு தான் பூமி, அவளுங்க அறிவு தான் உலகம். கடவுளை பற்றி அறிந்து கொள்ளலைன்னா புத்தி அப்படிதான் மாறிடும். நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அது தெரியும், உனக்கு என்ன தெரியும், நான் சொல்ற எடுக்கிற முடிவு தான் நான் தான் அப்படின்ற முடிவு தான் நான் எடுத்து. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ஒரு முடிவு. அதுதான் இந்த குரூப். இந்த குரூப் அப்படிதான் இருக்கும். இந்த குரூப் எடுக்கிற முடிவு பாருங்க, இது யார் பேச்சும் கேட்கறதுக்கும் ரெடியா இல்லை, யாருக்கிட்ட இது போகிறதுக்கும் ரெடியா இல்லை. இதுங்க எடுத்துருச்சு ஒரு முடிவு பண்ணிட்டா சரிதான் போகுது. சரி, என்ன பண்ணுச்சுங்க இதுங்க? ஒரு புருஷனும் இல்லை, நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு. என்ன முடிவு எடுத்தாலும் பாருங்க, யாரால் சந்ததி உண்டாகும்படிக்கு? அப்பாவாலேயே நமக்கு என்ன வரணும்? இப்போ குழந்தைங்க வரணும். இதுதான் சொல்றது நான். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், நன்மைகள் இதெல்லாம் அனுபவிச்ச ஒரு கும்பல் தான் இது. பேசுறது புரியுதுங்களா? ஆனால் இருக்கக்கூடாத ஒரு வாழக்கூடாத ஒரு வாழ்க்கையை பெற்றவங்க 2 பேரும் வாழ்ந்து காட்டுட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே வாழ்ந்து காட்டுறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலே கிடையாது. ஈசாக்கு பற்றி நம்ம படிக்கிறோம். இதே ஈசாக்கு பற்றி அப்படியே அந்த பக்கம் வாங்க. அப்படியே அம்மா இறந்து போகிறாங்க. இறந்து போன பிறகு அவனுக்கு யார் கிடையாது? சேரதுக்கு ஒரு பெண்ணு கிடையாது. எந்த பெண்ணையும் நேசிக்கிற நிலைமையிலாம இல்லை. தான் இருந்த துக்கத்தில் அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு கூடாரம் போட்டு அதுக்குள்ளே போயிட்டு தியானம் பண்ணி கொண்டிருந்தான். தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது தான் ரெபேக்காள் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு? கூடாரத்துக்கு வெளியே இறக்கி விட்றாரு. எங்கே இறக்கி விட்டார்? அவளை கூடாரத்துக்கு வெளியே. வசனம் சொல்லுது, அவளை மனைவியாக்கி தன்னோடு சேர்த்து கொண்ட பிறகு தாய் இறந்த துக்கம் நீங்கி. எந்த துக்கம் நீங்கிச்சு அவனுக்கு? ஆமாம், ஏன்னா அவன் முழுக்க யாரை சார்ந்திருந்தான்? அவன் கடவுளை. அதே வாலிபன் தான், அதே லோத்தோட பிள்ளைங்க இருக்கிற அதே உணர்வு, அதே எண்ணம் தான் அவனுக்கும், அதே சூழ்நிலை தான் அவனுக்கும். அதுதான் சொல்றேன். இங்க பார்த்தா இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்குது. தகப்பனால நமக்கு என்ன உண்டாகட்டும், ஒரு சந்ததி உண்டாகட்டும் என்று சொல்லி 2 பேரும் சேர்ந்து தகப்பனோட என்ன பண்றாங்க? அவங்க உறவை வைத்து 2 பிள்ளைகளை வேற என்ன பண்றாங்க? பெற்று எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு அந்த பிள்ளைங்களை பற்றி வேதம் போதிக்குது பாருங்க. இதுல வேற முக்கியமான 33, 35 வசனம், 2 வசனமும் கடைசியில ஒரு வார்த்தையை படிப்பீங்க நீங்க. அவன் உணராது இருந்தான். எப்படி இருந்தான் அவன்?
ஏன் உணராது இருந்தான்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, அதை படிச்சிடலாம் பாருங்க. 33. அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். பாயிண்ட். அப்பா யாரு? அப்பா யாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்தா இப்ப பணம் எங்க போகுது? எதுக்கு போகுது? எங்க போச்சு? எதுக்கு போகுது? இன்னைக்கு அப்படிதான். நீங்க வாழ்க்கையை கரெக்டாக கவனிச்சு பாருங்க. பின்னாடி பேச போறேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஏன் சாபமாயோ வேதனையோ மாறலன்னா ஒன்னே ஒண்ணுதான். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அவன் தசம பாகத்தை செலுத்தினான். அப்படி செலுத்தினால மைண்ட் எங்க போல? அவனுக்கு பாருக்கு போல. அவனுக்கு இல்லாத பிரச்சனையா? 99 வயசு வரைக்கும் குழந்தை கிடையாது, திணறான். பல இடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கறான், அழுகுறான் ஆண்டவர்கிட்டலாம். ஆண்டவர் அவனை கம்ஃபர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்து நட்சத்திரங்களை காமிச்சு, அதை காமிச்சு, இதை காமிச்சு அவன் அப்படியே கடத்திக்கிட்டே வராரு. ஒரு கட்டத்தில் சரீரமே என்ன பண்ணிடுது? செத்து போகும்போதும். அதனாலதான் விசுவாசிகளுக்கு தகப்பன்னு சொல்றான். செத்து போகும்போதும் பிசிக்கலா எல்லாமே போச்சுன்னு நினைக்கும் போதும் தன்னோட ஆண்டவர் தந்த அந்த பெயரை அவன் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்றத சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் போதும் அந்த விசுவாசத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஆபிரகாம் தான் வச்சிருந்தான். யாராகவே இருந்தான் அவன், நான் இன்னும் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் தான்ன்றதை உறுதி செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஏன்? அவனை பற்றி வேதம் சொல்லுது, பின்னாடி அதை பார்த்து முடிக்க போறோம். மெல்கிசேதேக்கும் என்னும் பிரதான ஆசாரியனுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணினான்? தசமபாகம் செலுத்தினான். செலுத்தினான் அவன். அன்னைக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, 10 கட்டளைகள் கிடையாது, மோசே கிடையாது, ஆரோன் கிடையாது, யாரும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு என்னென்ன பேச்செல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் பேசுறாங்க. காணிக்க முக்கியமா, தசமாகம் முக்கியமா, எங்க காணிக்க, எங்க தசமாகும், பாசு சம்பாதிக்கிறது, எங்க காசு, அதெல்லாம் எங்க இருந்து வருது? மனசுல பெரிய ஜமீன்தார் நினைப்போ. பாசு உங்களுக்கு செய்யறதுக்கெல்லாம் நீங்க கணக்கு போட்டு கொடுக்கவே முடியாது, தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் பேசுறது இதே பிரசங்கத்தை நீங்க வச்சிருக்கிற எவ்வளவு பணம் வேணா கொடுத்து யார் வேணா பிரசங்கம் பண்ண சொல்லுங்க, இல்லை யார்கிட்ட வேணா கொடுங்க, பேசுறாங்களான்னு கொஞ்சம் போய் கேளுங்க. பேசுறது புரியுதா? கவுன்சிலிங் ஒரு அம்மா வந்திருந்தாங்க பாருங்க. அந்த அம்மா அப்படியே சொன்னுச்சு, பார்க்காத சைக்காட்ரிக் டாக்டரே கிடையாது, எல்லா சைக்காட்ரிக் டாக்டர்கிட்டையும் போயிட்டு பணத்தை அள்ளி கொடுத்து இது என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். பிள்ளைங்க வந்திருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவங்க மொக்கையா சில விஷயங்களை சொல்லி இன்னைக்கு வரைக்கும் தீர்வே உண்டாகாதனால தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் போய் பார்த்தேன், தர்காங்களுக்கு போய் எல்லாத்துக்கும் போனேன். நான் கடைசி உங்க மனைவியை தெரியுன்றதுனால அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு உங்க சர்ச்சுக்கு கூட்டிட்டு வருவான்னு கேட்ட பிறகு இப்பதான் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லுது அந்த அம்மா. நேற்று கூட ஃபோன் பண்ணி பேசுறேன், இப்போதான் பிரச்சனை என்னன்னு எனக்கு 7 வருஷமா தெரிஞ்சிருக்குது பாருங்க அந்த அம்மா. நம்ம ஒன்றும் ஜூ மந்திரகாளிலாம் ஒன்றும் போடல, ஒன்றும் பெருசாக ப்ரேயர் பண்ணு சொல்லலை. உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஆவியன் உணர்த்துறாரு, இதுதான் பிரச்சனை, இவ்வளோதான் விஷயம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறது புரியுறது இல்லை. 10 பைசா அவங்க ஒன்றும் கொடுக்கல, நம்ம அதை எதிர்பார்த்து ஒன்றும் செய்யறதும் இல்லைங்க. பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? காஞ்சிபுரத்தில் அதிகமாக செலவு பண்ணி ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் நான் தான். மற்றவங்களாம் ஜனம் கொடுத்தா செய்கிறாங்க, இல்லைன்னா அமைதியாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு மதியானம் கூட 1 மணி நேரம் என் மனைவி போட்டு அவ்வளோ கிழின்னு கிழிச்சா. என்ன சண்டை போட மாட்டா, அவன் கேட்டது நியாயமான விஷயம். டெய்வினாக ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட? அவங்க கூட படித்த பசங்க நான் இந்த 2-3 வருஷம் பாருங்க முன்னாடி கட்டிடுவான், அவளுக்கு ஃபுல் ஃபீஸும் கட்டி மொத்தத்தையும் அவன் வாங்கிடுவேன், புக்கு எல்லாமே. அவன் கேட்டதில் ஒன்றும் அவன் தண்டைக்கிட்ட போடல, சாதாரணமாகவே கேட்டேன், என்ன பண்ண போறீங்க, என்ன இருக்குது? பேசுறது புரியுதுங்களா இல்லையா? ஆபிரகாம் மாதிரி தான் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எங்க பார்த்து கொள்ளப்படும்? அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எந்த செலவும் செய்யாம ஒயிட் வாஷ்லேயே வச்சிருந்தா நான் பெருசாக அனுபவிக்கலாம். தனிப்பட்ட விதத்தில் செலவு கடன் அது இதுன்னு எதுவுமே எனக்கு இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் பட் ஐ நோ ஐ டூயிங் இன் எ விஷன். நான் ஒன்றும் தரிசனம் இல்லாமல் பைத்தியக்காரன் கிடையாது, தரிசனத்தோடு தான் அதெல்லாம் செய்கிறேன். இன்னும் என் கஷ்டத்தை இதெல்லாம் வெளியே காட்டுறதில்ல, நல்லா இருக்கிறதா காட்டுறேன். ஏன்னா கடவுள் என்ன அப்படி தான் வைத்திருக்கிறார். கடவுள் என்ன எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படி காட்டுறேன், ஓவராலாம் காட்டல. என்ன எப்படி வச்சிருக்கோ அப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இதுதான் பாயிண்டாங்க. தன் பிள்ளைகள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என்ன பண்ணவே இல்லை, லோத்து சொல்லிக் கொடுக்கவே இல்லை.
பிள்ளைங்க இப்போ தானே ஒரு முடிவு எடுக்குது, உலகத்தின் கேவலமான முடிவு. அந்த முடிவுக்கு போகிறதுக்கு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு இங்கே நல்லா தெரியுது. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா இவன் என்ன பழக்கம் உள்ளவனாக இருந்திருக்கிறான்? இவன் என்ன பழக்கம் உள்ளவனாக இருந்திருக்கிறான்? மது குடிக்கிற பழக்கம். என்ன பழக்கம் இருந்துக்குது இவனுக்கு? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய சில நேரத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் சில ஊழியக்காரங்களே செய்கிறாங்க அந்த தப்பை, அந்த பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கு ரொம்ப முட்டுவாரு கொடுக்குறாங்க. ஊழியக்கார பிள்ளைங்க, விசுவாச பிள்ளைங்க, இந்த சர்ச்சில் இந்த பாஸ்டர்ஸ் ரொம்ப இணங்கி இருப்பானுங்க பாருங்க. இவனுங்க எல்லாமே தண்ணி அடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, குடிச்சிட்டு அது பேர் ஒயின் அப்படின்னு வைக்கிறது, அது சரியானதுன்னு வேற வாதாடுறது. ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் உச்சியில் போயிட்டு ஆண்டவர் தான் அதை குடிக்கவே கொடுத்தாருன்னு அவர் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய திராட்சை ரசத்தை கொண்டு போய் எங்கே எதோடு கம்பேர் பண்ணுறானுங்க? எதோடு கம்பேர் பண்ணுறானுங்க? டாஸ்மார்க்கோடு கம்பேர் பண்ணுறானுங்க. சாராயத்தோட எவ்வளோ புத்தி பேதலிச்சு போயிருக்குது பாருங்க. பேசுறது புரியுதா இல்லையா? எந்த விசுவாசி, எந்த ஊழியக்காரன் யாரு குடிச்சாலும் சரி, நரகம் என்பது அது விஷயத்துல நிச்சயம். அது நீ பின்னாடி போறியா இல்லையோ, வாழ்க்கையிலே பாப்ப, நீ இதுல பாப்ப. நீ நானே பார்த்துருக்கிறேன் இந்த சபையில் ஒரு விசுவாசிய, எதுவுமே இல்லை. எங்கள் அப்பா ஒரு வாடி இந்த தானியல்ன்ற சப்ஜெக்ட் எடுத்து கிட்டத்தட்ட 4 வாரம் பிரசங்கம் பண்ணிட்டேன். நானே கேட்டேன் அந்த பிரசங்கத்தை கீழே இருக்கும்போது. 4 வாரமும் அந்த ஒரே ரிப்பீட்டட் தான். நானே யோசிச்சு எதுக்கு இந்த 4 வாரமும் இந்த ஒரே மாதிரி ஒரே அதிகாரம் ஒரே விஷயத்த 4 வாரமும் பிரசங்கம் பண்றாரு? எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, எதுக்கு இது ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்கிறார் இவர் அப்படின்ட்டு. 4வது வாரம் ஒரு 3 மணிக்கு, சண்டே அது 3 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது லேண்ட்லைனில். எடுத்தா அந்த பக்கம் அந்த விசுவாசி சொன்னார், உங்கள் அப்பாவுக்கு ஒரு வேலை கிடையாதா? ஏதோ சர்ச்சை நடத்துறீங்கன்னு நாங்கள் வந்தோம். அவங்க அப்பா என்ன ராஜாவின் போஜனத்தினால் நான் தீர்த்துப்படுத்த மாட்டேன், இந்த குடியை பற்றி இதை பற்றி பேசுகிறாரு. எனக்கு அந்த பழக்கம் இருக்குது தான், நான் ஒன்றும் ரெகுலரெல்லாம் குடிக்கிறது இல்லை, எப்பயாவது மனசு கஷ்டமாக இருந்தால் நான் கொஞ்சம் ஊற்றிப்பேன், இப்படியே பேசினார் லேண்ட்லைனில். சரி, அதுக்கு என்ன பண்ணலான்றீங்கன்னு, நீங்கள் குடிக்கிறன்றதுக்காக அதை பற்றி பேசாமல் இருக்கலாமா? இல்லை எப்படி சொல்லலாம், எப்படி அதை பிரசங்கம் பண்ணலாம்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் நினச்சேன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? சபையை இழுத்து மூடிடுவேன். நான் என்ன பண்ணிடுவேன், இது வரைக்கும் மாதிரி 50-60 பேர் பேசிட்டான், கேட்டு புளிச்சு போச்சு எனக்கு. புரியுதுங்களா இல்லையா? மூடுறதுக்குன்னா ட்ரைனேஜ் கதுவாடாடே, மூடுறவன் சொன்ன உன்னுடைய வாய் தான் மூடிச்சே தவிர அவனுக்கு வாழ்க்கை தான் மூடிக்கிட்டு போதே தவிர பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அவர் திறந்ததை ஒருவனாலும் மூட முடியாதுன்றது அந்த முட்டாளங்களுக்கு தெரியறதே இல்லை. அவர் அப்படித்தான் பேசினார். நான் நினைச்சேன்னா மூடுவேன். அது பேசணும்னு எனக்கு நான் அப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வைராக்கியமான ஆள். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஃபோனை வைங்கன்னு கட் பண்ணிட்டேன். நானே கட் பண்ணிட்டேன். அடுத்த வாரம் சபைக்கு வரல. அதுக்கு அடுத்த சண்டே பார்த்தீங்கன்னா வந்தார். நான் அப்போ தான் ஒர்ஷிப் நடத்திக்கிட்டே இருக்கிறேன். உள்ள நுழையும் போதே ஆளுடைய ஸ்ட்ரக்சரில், அந்த ஃபிசிக்கல் அப்பீரியன்ஸில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது. இவ்வளோலாம் பேசிட்டு வந்திருக்கிறானே மனுஷன் பார்த்தேன். கடைசியை பார்த்தா தான் தெரிஞ்சுது ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணியிருக்கிறார், உள்ள வந்துருக்குது. வயிறுலாம் பெருசாகிடுச்சு. அப்போ தான் அவங்க பையனும் இருந்தார். அவருன்னு சொன்னார், அப்பா சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, யூரினோ மோஷனோ வரவே இல்லை, ஆனால் 4 நாள் சாப்பாடும் உள்ளே போய்கிட்டே இருக்குதுன்னாரு. ஆச்சரியமாக இருந்தது. 4 நாள் சாப்பிட்றாரு ஆனால் எதுவுமே வரலையா அப்படின்ட்டு. வயிறு நல்லா இவ்வளோ பெருசாகி இப்படி ஆள் ஒரு மாதிரி ஆகிட்டார், அப்படி எஸ் மாதிரி ஆகிட்டார். அப்புறம் சொன்னேன், இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ராமச்சந்திரனை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்க பாருங்கண்ணே. அவர் என்கிட்ட மூஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டார். ஏன்னா நான் கிட்டத்தட்ட போடா வாடான்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு போயிட்டேன் நான். அவர் அந்த சர்ச்சை மூடுவேன்னு பேசும்போது, போயா நீ ஃபோனை வையா அப்படின்ட்டேன் நான். எனக்கு குடிச்சிட்டு வர பேசியிருந்தார் அந்த டைமில். சர்ச்சு முடிச்சுட்டு போய் குடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறார் லேண்ட்லைனில். அப்பாவுக்கு ஃபோன் பண்ண எடுக்கல, அதுதான் லேண்ட்லைனில் பண்ண அப்படின்னாரு. அதனால் எனக்கு இஷ்டமே இல்லை. அவங்க பையிட்ட சொல்லி அனுப்பிச்சா அவரும் கூட்டிகிட்டு போனார் ராமச்சந்திரா. போன உடனே திங்கக்கிழமை காலைல கொண்டு போனாங்க. செவ்வாய்க்கிழமை மதியானம் ஒரு 2:30 மணி இருக்கும். அங்கேருந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் கேட்டேன், என்ன சொன்னார் டாக்டர்? என்ன ஸ்கேனு எல்லாத்தையும் எடுத்துட்டு டாக்டர் சொன்ன ஒன்று குடிச்சு லிவர்னா ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதான் 4 வாரமாக பிரசங்கம் பண்ணியிருந்தார். உனக்கு 4 வாரமாக சொல்லியிருந்தது அதுதான். அதான் சொன்னேன், அது உனக்கு தான் பிரசங்கம் பண்ணுறாருன்னு நீ நினச்சிக்கிட்ட. ஆனால் உள்ளே இருக்கிறவர் உனக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்படியே கடினமாக இருந்தீங்கன்னா சடுதியில் என்ன பண்ணுவேன், நீ ஒரே நாளில் நாசமாயிடுவே. சொல்கிறது கேட்கவே இல்லை. டெஸ்ட் எடுக்கிறாங்க, எல்லா டெஸ்ட்டும் பாசிட்டிவ்னு வருது, எல்லா வியாதியும் இருக்குது.
கேன்சர்லேருந்து மொத்தம். ஒரு கட்டத்தில் நானே பார்த்த மாதிரி ஒரே மாதம் தான் அப்படி மொத்தமாக உருவழிஞ்சிருச்சு. உருவமே நல்ல மனுஷனாக இருந்தவர், சேரக்கூடாத ஆளுங்களோடலாம் சர்ச்சில் சேர்ந்தார். அவர் சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து குடிக்கிறது, நம்மளை சொன்னால் நம்மளை எதிர்க்கிறது, ஃபோனில் மிரட்டுறது. சின்ன சபை தானே, இவங்களுக்கெல்லாம் பெருசாக அறிவு ஒன்றும் கிடையாது. நமக்கு தான் பெரிய அறிவு இருக்குதுன்னா காட்டுவார் இப்போ யாருக்கு அறிவு இருக்குது யாருக்கு அறிவு இல்லைன்றத. 2 மாதம் தான் பாருங்கள், ரொம்ப அதிகமாக இல்லை பாவம். 2 மாதம் தான். கடைசி மனம் திரும்பினார். சர்ச்சுக்கு உடம்பு சரியில்லாத நேரம் பார்த்து ஒழுங்காக வந்தார். நான் அதில் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு சொல்ல வரேன். கடைசி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறார், உயிரே போல. தினமும் போய் பார்த்துட்டு வருவோம் அவரை. கடைசி என்கிட்ட ஃபோன் பண்ணி மன்னிப்புலாம் கேட்டார். இங்கே தான் நான் பேசினேன் ஃபோனில். ஹாஸ்பிட்டல்லேருந்தே ஃபோன் பண்ணார், என்னை மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி ஆளுங்களோடலாம் சேர்ந்தேன், அங்கே உட்காந்துட்டு அவனுங்க தான் என்னை ஃபோன் பண்ண சொன்னானுங்க, நான் பண்ணி உங்ககிட்ட பேசினேன். நான் சொன்னேன், உங்களை மாதிரி ஆளுங்க தான் செலக்ட் பண்ணுவானுங்க அவனுங்க, அவனுக்கு நல்லா இருக்கிறானுங்க, நீங்கள் மாட்டிக்கினீங்க பார்த்தீங்களா இப்போ? இல்லை நான் என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ, நான் எப்படியாவது இப்போ நான் ஆண்டவர்கிட்ட போனால் போதும்னு இருக்குது. தினமும் போயிட்டு அவருக்கு சிக்கன் சூப் நான் தான் வாங்கிட்டு போவேன். அரபாத் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு போய் கொடுத்து தினமும் 80 ரூபா சிக்கன் சூப் தினமும் வாங்கிட்டு போவேன். நிறைய பேர் நினைக்கிறாங்களே என்ன பண்ணிடுறாருன்னு. எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் செத்த பிறகு பால் ஊற்றுற ஆள் இல்லை திமிரா இருக்கும்போது பால் ஊற்றுற ஆளும் கிடையாது. மனம் திரும்பினா பால் ஊற்றுற ஆள். அந்த சிக்கன் சூப்பையும் ஊற்றுவேன் நான். தினமும் எடுத்து போய் கொடுப்பேன். எங்கூட உட்காந்து பல மணி நேரம் பேசுவார். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் பிரச்சனை எல்லாத்தையும் பேசுவார். பையனை பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசுவார். பேசிட்டு அவர் படுக்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தான் திரும்பி வண்டி எடுத்துகிட்டு வருவேன். இப்படி தான் இருந்தது. 2வது மாதம் முடியுது பாருங்கள். முடியும் போது எனக்கு தெரியுது இவர் அவ்வளோதான்ட்டு. அவன் பையன்ட்டு கேட்குறதா இங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு எதாவது இருக்குதா? அவர் கொண்டு போய் காமிச்சார். சரி இங்கே நல்லா இருக்குது, இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அடக்கம். வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்துட்டு அப்போ தான் வீட்டில் வந்து உட்காடுறேன். வந்தோடனே அடுத்த கால் வருது, இறந்து போயிட்டாரு. ஏங்க இப்போ தானே பார்த்துட்டு வந்தேன், எப்படி இன்னும் ஒரு 2 நாள் இருப்பார் அப்படின்னு சொன்னேன் நான். இல்லை மோசஸ் முடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். முடிச்சுட்டாங்க அப்படின்னு. என்னத்தை முடிச்சுட்டாங்க? அங்கே போனால் அவன் சொந்தக்காரெலாம் இருக்கிறான் பாருங்க, எல்லாம் பெரிய படித்த மேதாவிகள். அதுக்கு தான் அவனை எங்கே வைக்கணும்னு இருக்குது. வைக்க மாட்டாங்க, எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்க நம்ம விசுவாசிங்க. அதனால நான் சொல்கிறது இல்லை அவனுங்களை. சொந்தக்காரெலாம் ஒன்று சேர்த்து அவன் சொல்லிட்டான் என்னன்னு, இதுக்கப்புறம்லாம் இவரை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட முடியாது. எவ்வளோ நாள் கஷ்டப்படுவீங்க? அவரும் கஷ்டப்படுறார், மூச்சு விட முடியல, சாப்பிட முடியல, மஞ்சக்காமாலை வேற அவருக்கு அதில். அதனால் எல்லாரும் கிட்ட வர போயிட முடியாது. இது குடித்தா கண்டிப்பாக அது வேறு வந்துடும். அது வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் யாரும் கிட்டேயும் போக முடியல. எவ்வளோ நாள் உங்களெல்லாம் பாதிக்கும், நீங்களாம் செத்து போயிடுவீங்கன்னு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பயமுறுத்தியாச்சு. சரி என்ன பண்ணுறது? அவருக்கு கடைசி ஆசை ஏதோ ஒன்று இருக்குது. கடைசி ஆசைன்னு ஒன்று, ஒரு விசுவாசியோட கடைசி ஆசை என்ன வரணும் யோசிச்சு பாருங்க. அவர் கடைசி ஆசைன்னு ஒன்று இருக்குது. நான் சொல்ல இது எல்லாமே அவங்க பையனே ஓப்பனாக சொன்ன விஷயம் என்கிட்ட. அதெல்லாம் லைவ்லேயே பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. கடைசி ஆசைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆசை பிரகாரம் செஞ்சுட்டோன்னா உடனே உயிர் போயிடுனார் சொன்னாங்களாம். என்ன ஆசைன்னு பார்த்தா சாராயம். அவர் ஏற்கனவே மூச்சு விடுறது கஷ்டப்பட்டு இருக்கிறார், மூக்கில் விட முடியல, வாயில தான் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக அது மர்டர்னு பேர், அதுக்கு பேர் கொலை. வாயில் மூச்சு விடும் போது தண்ணி குடித்தாலே விற்கும். தொடர்ச்சியாக நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருந்தானாவும் மூச்சு அடித்து செத்து போயிடுவீங்க. அந்த வேலையை தான் பார்த்துட்டானுங்க. ஒரு விசுவாசியுடைய முடிவு எவ்வளோ கேவலமாக போய் முடியுது பாருங்க. அதனால தான் பைபிள் என்னைக்குமே போய் சொல்லாது. வாழ்க்கையில் பார்த்துட முடியும். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் எங்கே படுத்திருக்கும்? வாசற்படியிலே படுத்திருக்கும். அது கரெக்டாக காட்டும் ஒரு நாள். அது எங்கே படுத்திருக்கும்? அது வாசற்படியிலே. அதெல்லாம் நான் இப்போ சொல்கிற சாதாரணமாக யோசிப்பீங்க. அந்த வேதனைக்குள்ளே போனீங்கன்னா தான் தெரியும். இன்றைக்கி அந்த குடும்பம் அந்த வேதனையில் இருக்குது. கடவுள் ஆசீர்வாதத்தை தரலையா, வீடை கட்டி தரலையா, வாழ்க்கை இது எல்லாம் கொடுத்தார். எவ்ரிதிங் தே ஹேவ் ஆஃபர்டு. அது லோத்து மாதிரி தான். லோத்து மாதிரி புத்தி தான். நான் தான் அதை போய் கண்டுபிடிச்சேன் கடைசியாக. நான் இங்கேருந்து ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு போய் இறக்கி இதில் இவ்வளோ பண்ணானுங்களையா. அவர் கூட பிறந்தவங்களே 2-3 பேர் இருந்தானுங்க. அவருக்கு தூக்கி அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஒன்று, ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒன்றும். ஒருத்தனும் கிட்ட வரல. ஏன் தெரியுமா? மஞ்சள் காமால் இருக்குது, யாருக்கிட்ட போவாதீங்க.
அவர் பையன் அப்படியே தூக்கி வச்சுட்டு, அவர் நல்ல பல்கான ஆள், அவர் அழுகுறான் நின்றுக்கிட்டு. அவர் ஒரு சொந்தக்கார பையன் கிட்ட வர எல்லாம் அப்படி தள்ளி 10 அடி தள்ளி நிற்கிறான், கொரோனா பேஷண்ட் மாதிரி. நான் தான் போனேன், நான் தான் ஒரு பக்கம் பின்னாடி பிடிச்சி தூக்கினேன். சட்டி அந்த கையில் அவன் போட்டு விட்டார், இந்த கையில் நான் போட்டு விட்டேன். போட்டு பட்டன்லாம் போட்டு உள்ள கையை விட்டு முதுகுல இருந்து தூக்கி அவர் அந்த பக்கம் காலை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு படுக்க வச்சு மூடனது நான் தான். எங்கள் வீட்டில் கேட்டாங்க, எப்போ ஏன்ப்பா இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிற நீ? சொந்தக்காரனே இவனும் கிட்ட வரல. எனக்கு எந்த பயமும் கிடையாது பாருங்க, எந்த ஊழியக்காரனும் செய்ய மாட்டான். பேசுறது புரியுதுங்களா? செத்தவனே உயிரோடு எழுப்புறான்னு கூட இயேசு இயேசுன்னு ஓடுருவான், பயந்தாங்க ஒழிங்க. அதுதான் சொல்றாங்க. அப்படி அவரை தூக்கி போடு, இப்படி தூக்கணும் பாருங்க, அப்படியே வாயில மூக்கு வழியா வரும்போது அந்த ஸ்மெல் வருது. அப்பதான் ஊத்திருக்கிறாங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கோம். அப்படி தூக்கணும்னா கேட்டு, இது என்னது ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர்லாம் வெளியே வருது, பிளட் கிட்ட இதுவாச்சு இல்லை பஸ் இதை என்ன பிரச்சனை? ஆனால் ஸ்மெல்லு மட்டும் எங்கேயோ நாத்தடிக்கிற மாதிரி வேற மாதிரி இருக்குது. கேட்ட பிறகு தான் என்னை தனியாக கூப்பிட்டு போய் இவ்வளோ விஷயத்தையும் சொன்னார். எங்கள் அப்பாவுடைய முடிவு இப்படி தான், எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, என் சொந்தக்காரெல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்துட்டான், அதனால் அவருடைய முடிவு இப்படி ஆச்சு. இன்னும் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா இருந்துன்னா பண்ணட்டும், அவர் இயற்கையா ஒரு அசிங்கம் பண்ணி அவர் வாயில சாராயத்தை ஊற்றி தான் என்ன பண்ணும், அதை சாவடிக்க வேண்டிய அவசியம் என்ன பண்ணாது. அதனால தான் திருப்பி சொல்றது. லோத்துக்கு நடந்த மாதிரியே ஒன்றும் உங்களுக்கு நடக்காம இருக்கலாம், ஆனால் அவனுக்கு இருந்த அதே வேதனையான வாழ்க்கை என்ன பண்ணிடுவாங்க வந்துடும், அவ்வளோதான் பாயிண்ட். அதுதான் சொல்ல வரேன் நான். லோத்து ஒரு நாள் யோசிச்சிருக்க மாட்டான் தன்னுடைய பிள்ளைங்க, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய எதிர்காலம் இவ்வளோ கேவலமானதாக உலகத்திலே அருவருப்பான ஒரு சந்ததியாக மாறுன்றதை அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அவன் பெண் பிள்ளைங்க எடுக்கிற முடிவு அந்த மாதிரி. அதுக்கு முதல் காரணமே என்னது? அது குடிதான். என்னது அது? ஆமாம், குடி மட்டும் இல்லை, சில ஆளுங்க நான் குடிக்கிறதே இல்லைன்னுவாங்க. அவங்கள பற்றி எபேசியர் 6 இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எடுத்து காமிச்சேன். நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல்ன்றார். எதுக்கு ஏதுவான? சில ஆளுங்க பார்த்தீங்கன்னா மதத்தில், கிறிஸ்துவ மதம்ன்ற பேரில், வசனத்தை அறிந்திருக்கிறன்ற பேரில், சத்தியம் தெரியுன்ற பேரில் முட்டாள்தனமான சில விஷயங்களில் வெறி கொண்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அது கிட்டத்தட்ட மதுபானம் குடிச்சிருக்கிற மனிதர்களுடைய வெறியை போல தான் அந்த வெறியும். அறிவில்லாமல் நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிற வைராக்கியம் எல்லாமே. பவுல் அப்படியே பேசுறாரு, உங்ககிட்ட இருக்கிற வைராக்கியம் நல்லது, ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லைன்ற. எதுக்கேற்ற வைராக்கியம் இல்லை அது? நிறைய பேர் அப்படிதான் கிறிஸ்தவர்கள். இவங்களா ஒரு வசனத்தை கற்பனை பண்ணிக்கிறது, இவங்க வியாக்கியானத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதில் அப்படியே வைராக்கியம் இருப்பாங்க. நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்ட்டு. இங்கிருந்து நாங்கள் ஆத்தரைஸ்டாக போதிக்கிறது தான் கரெக்டு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை உணர்த்துவது தான் கரெக்டு. வசனம் சத்தியமாக எடுத்து சொல்வது தான் சரி. நீங்களா யோசிக்கிறது எல்லாமே இந்த முடிவை தானே பண்ணும், அது கொண்டு வந்து நிறுத்தும். அதுதான் நீதிமொழிகள் 5 சொல்றார், முடிவிலே உன் மாம்சமும் ரத்தமும் உருவழியும் போது ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேன். ஏன் வெறுத்த? உனக்குள்ளே ஒரு போதகன் இருக்கிறான், ஒரு துன்மார்க்கமான ஒரு போதகன், ஒரு பாவியான ஒரு போதகன். அவன் சொல்லி கொடுக்குறான், நீ இப்படிலாம் பண்ணு, இப்படிலாம் இரு, அப்படிலாம் பண்ணாது, இப்படிலாம் செய்யாதுன்னு அவன் முடிவு எடுக்கிறான். அங்கதான் அவன் நிற்குது பாயிண்ட். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த 2 பெண் பிள்ளைகளும், ஏன்னா ஒருவேளை அவன் ஓரளவுக்கு கடவுளுக்கு பயந்தவன்றதுனால இல்லை, சரி ஏன்னா நீதியை சரி பண்ண பிடிச்சவன்றது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்குறோம். ஊர் ரொம்ப மோசமாக இருக்குன்றதுக்காக ஊருக்கு வெளியே வந்து என்ன பண்ணியிருந்தான், உட்காந்துருந்தான். போன வாரம் அதெல்லாம் பார்த்தோம். நம்ம எந்த ஊருக்கு நல்ல ஊர்னு நினச்சிக்கிட்டு போய் உள்ளே போய் போனானா அந்த ஊரில் அந்த வீட்டில் என்ன பண்ண முடியல, அவனால் இருக்க முடியல, வெளியே வந்து உட்காந்துருக்கிறான். அவ்வளோ கேடு நிறைந்த ஊராக என்ன பண்ணுச்சு, அது மாறி போனது. ஒருவேளை அவன் ஒத்துந்திருக்க மாட்டான், நடந்திருக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு அவங்க பயன்படுத்தினது ஒரு ஆயுதம் என்னது? இவனுக்கு இருக்கிற பழக்கம். ஏன்னா அந்த ஊரில் இருந்தால் கண்டிப்பாக அந்த பழக்கம் என்ன பண்ணும் அவனுக்கு இருக்கும். ஊற்றி விட்டுட்டு இவளுங்க பண்ண வேலை தான். இவளுக்கு 2 பேருமே சேர்ந்து தகப்பனோடு என்ன பண்ணுற பிள்ளைங்களை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த பிள்ளைங்களை பற்றி பின்னாடி சொல்லுது என்னன்ட்டு பாருங்க. 36 இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். அதுக்கு முன்னாடி 2 வசனம் சொன்ன இல்லையா, 33, 35 2த்துலையுமே அவன் உணராதிருந்தான். அவன் என்ன பண்ணாதிருந்தான்? அவன் அப்படின்னா அவன் உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு, அவனுக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க, போதையில் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உணர்வு என்பது அது மனதை, இருதயத்தை சார்ந்த ஒரு விஷயம். எதை சார்ந்த விஷயம்? அது இருதயத்தை சார்ந்த ஒரு விஷயம். அவனுக்கே, ஏன்னா அவன் இருந்த ஊர் அந்த மாதிரி, சோதம் குமார பட்டணம் அந்த மாதிரி பாவம் நிறைந்த ஊர். அந்த ஊரில் அது ரொம்ப சகஜம். அது
பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இவனுக்கு அது பெருசா என்ன பண்ணல, பெரிய தவறாவோ பாவமாவோ அவன் உணரவே இல்லை. அதோடைய முடிவு என்னது? 37 மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டாள். அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். ஹலோ, நீங்க இந்த 2 பேரையும் இதுக்கப்புறம் பைபிள் படிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த 2 பேரையும் படிக்கலாம். மோவாபின் புத்திரர், அம்மோனின் புத்திரர். இந்த 2 பேருக்கு எதிராக தான் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். சவுல் பண்ண யுத்தமா இருக்கட்டும், தாவீது பண்ண யுத்தமா இருக்கட்டும், இந்த 2 யுத்தங்களும் இருக்கட்டும், இன்னும் மற்ற எல்லா ராஜாக்களும் இந்த 2 பேருக்கு எதிரான யுத்தமாக தானே பண்ணிட்டே இருந்தாங்க, செஞ்சுக்கிட்டே. மோவாப், அம்மோன் புத்திரர். ஏன்னா இது தவறான சந்ததி, இது தவறான வழியில வந்து ஒரு பாவத்தின் சந்ததி. அதனால இந்த சந்ததிக்கும் தேவனோட சந்ததிக்கும் எப்பவுமே என்ன பண்ணிக்கிட்டே இருந்தது? பகை இருந்து கொண்டே இருந்தது. அப்படிதான் இன்னைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து வெறும் நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டு ஒரு சந்ததி இருக்குது. நல்ல வீடு இருக்கும், நல்ல கார் இருக்கும், நல்ல எல்லா வசதியிலும் இருக்கும், நல்ல வீடு, நல்ல சம்பளம் எல்லாமே வச்சிருப்பான். ஆனா அவன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த லோத்து மாதிரியான ஒரு வாழ்க்கை. அவன் குடும்பம் ஒரு லோத்து மாதிரியான ஒரு குடும்பம். அது அவனா தன்னை ஏமாத்திக்கிறான், நான் வந்து ஆபிரகாமை போல வாழறேன். இல்லவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கிடையவே கிடையாதுங்க. ஏனென்றால் தேவனோட வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாது. பரவாயில்ல, நீதிமொழிகள் 29 எடுத்து காமிச்சு இல்லையா? நீதிமொழிகள் 10 இல்லையா? 10:22 எப்படி சொல்லுது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். லோத்துக்கு ஆதிகம் 13 சொல்லுது, அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது. என்ன உண்டாயிருந்தது அவனுக்கு? லோத்துக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது. ஆனா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் பயன்படுத்தவே இல்லை. அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதுடனே கூட வேதனையை கூட்டார். இந்த ஆசீர்வாதத்தை தரும் போது தான் பாருங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ ஒரு வரவு வருது உங்ககிட்ட, ஒரு பணமா வரலாம், நிலமா வரலாம், உறவு எது ஒன்றா வரட்டும், இதுல எல்லாத்துலயுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? வசனம் அதை தான் நமக்கு என்ன பண்ணுகிறது? போதிக்கிறது. என்ன போதிக்கிறதுன்றதை பார்த்து முடிக்கலாம் பாருங்க. இன்னைக்கான தலைப்பை இப்போதான் எடுக்கிறேன். அதை முடிச்சுட்டு இதையும் சேர்த்து முடிச்சிடுறேன், இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஒரு 15 நிமிஷம். என்ன தலைப்பு? ஆபிரகாம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பெற்றதுக்கான காரணம் என்ன? லோத்தோடைய ஐஸ்வர்யம் எப்படி மாறிடுச்சு? அது வேதனை உள்ள ஐஸ்வர்யமாய் மாறினது என்பதை பார்த்தோம். என்னவாய் மாறினது? அது வேதனை உள்ள ஒரு ஐஸ்வர்யம். ஒரு தவறான ஒரு சந்ததி, ஒரு பாவமான ஒரு சந்ததி, ஒரு உணர்வற்ற ஒரு சந்ததி மாறிச்சு. அது அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு பாருங்க. ஆனால் ஆபிரகாமோடு இருந்த அந்த ஆசீர்வாதம் அது எப்படி வேதனை இல்லாத ஐஸ்வர்யமா இருந்தது. The reason how Abraham received wealth without pain. Wealth without pain. வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத குடும்பம், வேதனை இல்லாத எதிர்காலம், வேதனை இல்லாத வேலையில் வேதனை இல்லாத செல்வாக்கு எப்படி உண்டானது? ஒரே ஒரு காரியம் தான் வேதம் போதிக்கிறது. எப்படி? எபிரியர் 7வது அதிகாரம். எபிரியர் 7வது அதிகாரம். எப்படி அவனுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை, வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை, வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் அவனுக்கு உண்டானது என்பதை வேதம் போதிக்கிறது பாருங்க. எபிரியர் 7வது அதிகாரம். இதை பின்பற்றிட்டான ஒரு விசுவாசி அவன் வாழ்க்கையில் நிச்சயமா லோத்த போல அல்லோலப்பட போறதே இல்லை, கஷ்டப்பட போறதே இல்லை, வேதனை பட போறதே இல்லை. என்னது அது? எபிரியர் 7வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. இந்த மெல்கிசேதேக்கு, எந்த மெல்கிசேதேக்கு? மெல்கிசேதேக்கை பத்தி பேசுறது அப்படி ஆரம்பிக்கிற. இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இந்த சம்பவம் எங்க நடந்தது? ஐயா லோத்துக்காக தான் நடந்தது. யாருக்காக தான் நடந்தது இந்த சம்பவம்? ஆமா, லோத்தை வேற 4 நாட்டு ராஜாக்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாமுக்கு தகவல் வருது. ஆபிரகாம் தன் வீட்டில் இருந்த ஒரு 312 பேரை கூட்டிட்டு போயிட்டு அவன் அந்த 4 நாட்டு ராஜாக்களை முறியடித்து லோத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுடைய ராஜாக்களையும் விடுதலையாக்கி என்ன பண்றான்? கொண்டு வரான். கொண்டு வரும்போது ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை லோத்து செய்யறான். என்னது? லோத்துவின் ராஜாக்கள், அதாவது சோதம் குமாராவின் ராஜாக்கள் 2 பேருமே ஆபிரகாமுக்கு பொன்னியும் வெள்ளியும் கொண்டு வந்து என்ன பண்றாங்க? அவனுக்கு பரிசா கொடுக்குறாங்க. ஏன்னா எங்களை வந்து காப்பாத்திட்டியே, 4 நாட்டு ராஜாக்களை முறியடிச்சு எங்க வாழ்க்கையை காப்பாத்தினதுக்காக இதை வைத்துக் கொள்ளும்ன்றான். ஆபிரகாம் அதை அங்கீகரிக்கவே இல்லை. என் கைகளை நான் வானத்துக்கு நேராக உயர்த்தி விட்டேன், உன்னிடத்திலிருந்து வாங்கிட்டேன்னா நீ தான் ஆபிரகாம ஆசீர்வாதம், நான் கொடுத்த பொண்ணு தான் பேசுவேன், நான் கொடுத்த வெள்ளி தான் பேசுவேன். ஏன்னா நீ சோதம் குமார பட்டணத்தின் ஆள், நீ உனக்கு கர்த்தரை கனம் பண்றதை பத்தி தெரியாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா உனக்கு என்னன்னு தெரியாது. உன் கையில வாங்குறது சாபம், அதனால உன் கையில என்ன பண்ண மாட்டேன்? வாங்கவே மாட்டேன். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தெளிவா இருக்கிறான் பாருங்க ஆபிரகாம். அப்படின்னு தடை பண்ணும் போது கூட லோத்தும் இருக்கிறான். யார் இருந்தது கூட?
அவங்க நாட்டு ராஜாக்களுக்கு இருந்த அறிவு கூட யாருக்கு கிடையாது, லோத்துக்கு இல்லை. சரி, இப்ப அந்த ராஜாக்கள் சரி பின்வாங்குறாங்க. பின்வாங்கும் போது அந்த இடத்துல மெல்கிசேதேக்கு வரார். அந்த இடத்துல யார் வருது, இப்ப மெல்கிசேதேக்கு வருது. அந்த சம்பவத்தை தான் இங்க ஞாபகப்படுத்துறார் எபிரேயர் 7:1. மெல்கிசேதேக்கு தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவுக்கே அடையாளமானவன். யாருக்கு அடையாளமானவன்? சிம்பிளா சொல்லணும், அவன் இயேசுவோடைய ஒரு சாயல். அவன் யாருடைய சாயல்? அவன் அவனுக்கு தாய் தகப்பன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவன் ஒரு கடவுள், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு சாயல். எதுக்கு அப்படி கொடுக்குறாருன்னு பின்னாடி சொல்றேன். ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வரான். இந்த ராஜாக்களை முறியடித்த பிறகு லோத்து இருக்கிறான், அந்த நாட்டு ராஜாக்கள் இருக்கிறாங்க. இப்ப மெல்கிசேதேக்கும் வரான். வரும்பொழுது ஆபிரகாம் பாருங்க, தனக்கு ஏற்கனவே உண்டாயிருக்கிற எப்படி பாருங்க, ஆல்வேஸ் he kept his offering and tithe with him. அதான் பாயிண்ட். ஏன்னா அவனுக்கு அன்னைக்கு ஒரு சர்ச்சு கிடையாது, அன்னைக்கு ஒரு ஆஃபரிங் பாக்ஸ் கிடையாது, அன்னைக்கு ஜிபே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு கீப் ஆல்வேஸ். அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல ஒன்றா நான் தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணலாம், நான் சந்திக்கலாம். ஐ ஹாவ் டு கிவ் தட். நான் என்ன பண்ணணும், என் பொருளாலும் என் விளைவின் எல்லா முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் he kept. எவ்வளோ ரெடியாக இருக்கிறான் பாருங்க. எதிர்பார்க்க அவன் போனது போர் செய்ய போனதுக்கு, ஆனால் அவன் பார்க்கிறது அங்கே யார், மெல்கிசேதேக்க. பார்த்த உடனே அங்க சொல்லப்படுகிறது 2வது வசனம், இவனுக்கு ஆபிரகாம், இவனுக்கு யாரு, நல்லா கவனிக்கணும், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணினான், அவன் தசம பாகம். அங்கே யார் இருக்கிறது, யார் இருக்கிறது அங்க, முன்னாடி வசனத்தை படிச்சு யார் இருக்கிறது அங்க, லோத்தும் இருக்கிறான். யாரும் இருக்கிறதாங்க, லோத்து இருக்கிறான். இப்ப என்ன பிரச்சனை, அவன் கையில ஒண்ணு இல்லாம இல்ல, அப்பதான் எல்லாத்தையும் மீட்டு ஆபிரகாம் அவன் கையில கொண்டாந்து கொடுத்துருக்கிறான். அவன் கையில இருக்குது. ஆனா லோத்துக்கு இப்ப என்ன இல்லை, மனசு இதை பார்த்து கூட இல்லை அவனுக்கு. அங்கதான் வைக்கிறான் பாயிட்டு, ஆண்டவர் அங்கதான் வைக்கிறார். பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோ. நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தா, நான் தான் அதுக்கு பாதுகாப்பு என்ன பண்ண முடியும், தர முடியும். நீயா பாதுகாத்துக்கலாம், நீயா உன் திறமையில வச்சுக்கலான்னு சோதம் குமாரக்குள்ள போய் மறுபடியும் அடைக்கலம் ஆனினா என்ன ஆகும், அது சடுதியிலே ஒரே நாள் இரவுல நாசமாவதை பார்ப்பேன். சரி, இவன் ஆகல, யாரு, ஆபிரகாம் ஆகவே இல்லை. இவன் ஆடு மாடு எல்லாமே அப்படியே இருந்தது, பெருகுச்சு, பெரிய சீமானா இருந்தான். பின்னாடி அவன் அவனுடைய பிள்ளை பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான். அப்படி சந்ததி சந்ததியா போகுது, ஒண்ணு கூட நஷ்டமாகல அவனுக்கு. How it happens, அதான் கவனிங்க. எப்படி இது நடந்தது, எப்படி நடந்ததுன்னா இதான் பாயிண்ட். 2வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை அது. ஆபிரகாமுக்கு, இவனுக்கு ஆபிரகாம், அந்த வார்த்தை நல்ல வார்த்தை, எல்லாவற்றிலும். என்ன வார்த்தை அது? இன்னைக்கு எவ்வளவு நான் விசுவாசியா இருந்த காலத்துல சொல்றேன், சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல எவ்வளவு விசுவாசிகள் பாஸ்டர் கிட்ட வந்து, அல்லது பாஸ்டர் பத்தி எங்க அப்பா கிட்ட பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். ஏதோ சம்பளம் வருது, சம்பளத்துல இருந்தா ஒரு தசமா கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு அங்கிருந்து வந்துச்சு இங்கிருந்து வந்துச்சு, சொந்தக்காரன் கொடுத்தான், அது கொடுத்தா, இதுல இருந்து கூடவா அவருக்கு கொடுக்கணும் நானு இல்ல. உன்கிட்ட வந்துச்சா இல்லையா அவ்வளவுதான் கேள்வியாங்க. உன்கிட்ட இருக்குதா இல்லையா அவ்வளவுதான் கேள்வியாங்க. பேசுறது புரியுதா இல்லையா? அது எங்கிருந்து வந்துச்சு அங்கிருந்து வந்துச்சு அதெல்லாம் அவருக்கு தேவை இல்லை. இதே 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 வியாக்கியானத்தை தான் அப்போஸ்தலர் 5 நீங்க படிக்க முடியும். அப்போஸ்தலர் 8 யாரை பற்றி? அனனியா சபீரா பற்றி. பேதுரு கேட்ட இதே வார்த்தை தான் கேட்டான். அது இருக்கும்போது உங்களுடையதா இருக்கவில்லை, அது விற்ற பிறகு யாருடையது? அது கர்த்தருடையது அல்லவா? பேசுறது புரியுதுங்களா? எங்க வந்து வைக்கிறாங்க பாருங்க. புது உடன்படிக்கையின் வாழ்க்கையும் எங்கதான் நிக்குது, வந்து கர்த்தருக்கு கொடுக்கறது தான். நம்ம நினைக்கிறோம் பணம் பணம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் பணத்தை பற்றி பவுல் பேசுறாரு. The love of the money is evil of everything. பண ஆசை எல்லா தீமைக்கும். நீ பணத்தை ரொம்ப சாதாரணமா பேசிடலாம். நீ பணத்தை வந்து சாதாரணமா ஊழியத்தை பற்றியோ ஊழியக்காரத்தை பேச சாதாரணமா நினைக்கலாம். ஆனா நீ பணத்தை தெய்வமாக வைத்திருந்தால், பணத்தின் மீது உனக்கு ஆசை இருந்தால், கண்டிப்பா அந்த பணம் உனக்கு எதுவாக மாறும்? எதுவாக மாறும்? அது எல்லா தீமைக்கும் வேற வந்து நிற்கும். அது அதான் பிரச்சனை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நானே பார்த்துருக்கிறேன் சில விசுவாசிங்களை நல்லா இருக்கும் போது, கொஞ்சம் கஷ்டப்படும் போது பிள்ளைங்களை சண்டே கிளாஸ் அனுப்புறதுக்கும் எல்லாம் பிரயாசமாக படுவாங்க. கொஞ்சம் நல்லா ஆகிட்டாங்க, வசதி ஆகிட்டாங்க. இந்த சபையில் அதை பார்க்கல நான் இன்னும். நல்லா ஆகிட்டாங்க, கொஞ்சம் வசதி ஆகிட்டாங்கன்னு அவள் தான். பிள்ளை எங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்குது, பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்குது, அங்கே போயிருக்குது, இங்கே போயிருக்குது. எதுக்கு? தொங்க போகிறதுக்கா? ஹலோ, அதே ஆளுங்க வருவாங்க ஒரு 10 வருஷம், இந்த பிள்ளையை பெற்றெடுத்து நான் தொங்கிடலான்னு இருக்கிறேன். என்ன பண்ணிடலான்னு இருக்கிறேன். அவ்வளோ பண்ணுறான் அவன், அசிங்கம் பண்ணுறான். பண்ணுவான் தான் செய்வான், அடுத்தான் பண்ணுவான், ஒன்றும் பண்ண முடியாது.
பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை நீ நடத்த வேண்டிய வயதுல பணம் அந்த கொழுப்புல உன் சொந்தக்கார திமிர்ல சொல்லி கொடுக்காம அமைச்சுன்னா லோத்து பிள்ளைங்க மாதிரி தான் உன் பிள்ளைங்களாம் வளரும். யார் பிள்ளைங்க மேலே தான் வளரும் அது. அவன் நீ யாரை சொல்லியும் குறை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அசிங்கம் உனக்கு தான் அது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, நன்மையை கொடுத்துட்டாருன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கணும் எங்கள் அம்மா அப்பாவை எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் அதுங்களுக்குலாம் எல்லாம் தெரியும். யூஆர் வாட்சிங் ஈச் அண்ட் எவ்ரிதிங். இன்னைக்கு நான் செய்கிறேன்னா நானா மனம் வந்து செய்யலை. ஐ சீன் மை ஃபாதர் அண்ட் மதர். என் மனைவிக்கு அதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை அவளுக்கு. ஆனால் நான் பார்த்துருக்குறேன் எங்கள் அம்மா அப்பாவை கோட்ரஸில் இருக்கும் போதே, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க 18 வருஷமா. எதிர் வீட்டில் பிரச்சனை, மேல் வீட்டு பிரச்சனை, தண்ணி வராது, அவ்வளோ பிரச்சனை இருக்கும். 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. அப்போல்லாம் பக்கத்து வீடே, பக்கத்தில் இருக்கிற வீடு ரொம்ப கம்மியான 1.5 லட்சம் 1 லட்சம்லாம் வரும். அப்போல்லாம் அசால்ட்டு ஒரு GPF போட்டால் ஏதோ ஒரு பணம் போட்டால் அவ்வளோ வரும். வாங்கவே இல்லை. ஏன்? இப்போ சபை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் பாஸ்டர், நல்ல ஞாபகம் இருக்குது, பொன்னேரிக்காரையில். எல்லாத்துக்கும் அவர் எல்லாத்தையும் சொல்லுவார். சிமெண்ட் மூட்டையை கொடுக்குறீங்களா, ஒரு 10 பேர் கை தூங்க, மோட்ரு வாங்கணும் கை தூங்க, எலக்ட்ரிக் போர்டு வாங்கணும், ஃபேன் வாங்கி மாட்டணும், பாய் வாங்கணும், சர்ச்சுக்கு ஆம்பிளிஃபையர் வாங்கணும், ஸ்பீக்கர் வாங்கணும், எல்லாத்துக்கும் சொல்லுவார். எங்கள் அப்பா பாருங்க, ஏன்னா வேலை அதை தாண்டி தான் போய் ஆகணும். பொன்னேரிக்காரைக்கு போயிட்டு வரும்போது முதல்ல அவருக்கு தசமாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு, போடுற GPF எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு, எனக்கு நல்லா இன்னைக்கு அந்த பேர் நல்லா ஞாபகம் இருக்குது, கிருபா ஃபைனான்ஸ்னு ஒன்று இருந்தது மேடுத்தரில். ஏன்னா ஒரு வாட்டி அந்த பத்திரத்தை பார்த்தேன் எங்கள் வீட்டில் நான். கிருபா ஃபைனான்ஸ் அந்த மாடியில் இருந்தது டேர்னிங்கில். அந்த ஃபைனான்ஸில் போய் கடன் வாங்கி தான் எங்களுக்கு படிப்பு செலவுக்கு மற்ற செலவுக்கெல்லாம் பண்ணுவார். நானே கேட்பேன், இந்த ஆளுக்கு இந்த பைத்தியம், தம்பிங்கிட்டே கேட்பேன், இந்த ஆளுக்கு ரொம்ப பைத்தியம் முத்தி போச்சு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சர்ச்சு பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கொடுத்துட்டு உக்காந்துருக்கிறாரு. நமக்கு செலவு பண்ணுறதில்ல, நம்மளை வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. பசங்களாம் இந்த லீவுக்கு போயிட்டு வந்து சொல்லுவான் பாருங்க, நான் ஊட்டிக்கு போனேன், கொடைக்கானலுக்கு போனேன். நான் சொன்னேன், எதுக்குமே போனதில்லடா, மெட்ராஸுக்கே போகலடா நான் இது வரைக்கும், எதுக்கே போனதில்லை நான். அப்படிப்பட்ட எண்ணெய் தான் இன்னைக்கு 30+ இருக்கும்போது இந்தியாவில் பாதி ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் நான். ஒரு பக்கத்தையே முடிச்சிட்டேன் வண்டியிலேயே. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அன்னைக்கு வைத்திருந்தேன், ஐயோ எதுக்குமே நான் பார்த்ததில்லடா நான். இன்னைக்கு அதே பசங்க சொல்கிறாங்க, நாங்களாம் இங்கெல்லாம் போனது இல்லை, நீ என்ன பண்ணுற, ஜாலியாக என்ஜாய் பண்ணுற. அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களுக்காக தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் போடுறது, அவங்களுக்காக தான். உங்களுக்குலாம் யாருக்கும் கிடையாது. நீங்கள் யாரும் பார்க்காம இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது உங்களுக்கால புரிய முடியாது. அப்புறம் பாஸ்ட் அதில் இதை போட்டார், அதை போட்டார், அது அப்படி இருக்குதுன்னு நீங்கள் உட்காந்து வியாக்கியானம் பண்ணுவீங்க. உங்களுக்கானது அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், நான் உலக மக்களை ஈர்க்கிறதுக்காக, என் பக்கமாக திருப்புறதுக்காக, அதை வச்சு கடவுளை காமிக்கிறதுக்காக அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் மாறி இருக்கிறேன். நான் கிரேக்கனாக மாறல, அவங்களுக்காக அவங்களுடைய தீமில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள், என்னை ஒரு பாஸ்டர்னு பார்க்குறதில்ல, என்ன ஒரு அதுன்னு பார்க்குறதில்ல, என்ன ஒரு இதுன்னு பார்க்குறதில்ல. உரிமையாக ஃபோன் பண்ணுறான். பஞ்சாபில் ஒரு இடத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், நைட்டு 8:30 மணிக்கு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது, டீமை மிஸ் பண்ணிட்டேன், வழி தெரில, மொபைல் ஒர்க் ஆகலை, புது இடம், மொழி தெரியாது, அப்படியே டென்ஷனில் ஓட்டுறேன். சனிக்கிழமை நைட்டு இங்கேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, கார்பெண்டரை வேலை செஞ்சார் பாருங்க, இந்து அவர். அண்ணா எங்கே இருக்கிறீங்க, எங்கே போயிட்டு இருக்கிறீங்க, என்ன ஸ்டேட்டஸ்? அதுக்கப்புறம் இல்லை, நான் வழி தெரியாமல் போயிட்டு இருக்கிறேன், போடுறதுக்கு டைம் இல்லை, போய் என் டீமெல்லாம் கண்டுபிடிச்சி நார்மல் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவேன், நானே போட்டுருவேன். இல்லை உங்கள் ஸ்டேட்டஸுக்காக தான் வெயிட்டிங், பார்த்துட்டு தான் தூங்குவோன்றான். என் ஃப்ரெண்டு வினோத், அவன் அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் அவன் கொடுப்பான். நாளைக்கு இங்கே போகிறேன்னு சொல்லிட்டா போதும், அவன் ஒரு லிஸ்ட்டே அனுப்புவான், இங்கே இந்த இடம்லாம் இருக்குது, இங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துரு, இதெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா. அவங்களுக்காக தான் வச்சுருக்குறாங்க, நான் எனக்காகவும் வச்சுருக்கிறேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தாக்கத்தை என்ன பண்ணணும், அதை உண்டு பண்ணணும். அப்போ அப்படி தான் இருந்தது என் வாழ்க்கை. ஐயோ எல்லாத்தையும் செய்கிறார், எல்லாம் சர்ச்சுக்கு போகுது, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எதுவுமே இல்லை கையில், ஒன்றுமே இல்லை. 18 வருஷமாக என் கூட இருக்கிறவனும் சொந்த வீடு கட்டிட்டு போயிட்டான். மேல் வீட்டில் இருந்த பையன், பின் வீட்டில் இருந்த பையன் எல்லாம் பத்திரிக்கை எடுத்துன்னு வருவாங்க. ஐயா நாங்கள் காலி பண்ணுறோம், நீங்கள் ஒன்றும் காலி பண்ண மாட்டீங்களா? இல்லை நாங்கள் இங்கே தான் இருப்போம், நாங்கள் காலி பண்ணுற மாதிரி இல்லை, வாய்ப்பே இல்லை. கையில் ஒன்றும் கிடையாது, ஒரு பைசா கிடையாது. இந்த வீடு வாங்கும்போது கூட அப்ளிகேஷனுக்கு 1500 ரூபா கடன் தான் வாங்கி போனார் அவர். ஆனந்தன் ஒருத்தர்கிட்ட, பேரோடு சொல்கிறேன், டிஷர்ட் கார்னர் வச்சுருந்தார் அவர். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? விதைக்கிறதான் செஞ்சார். விதைக்கிறது நீங்கள் என் மனைவி கிட்ட தான் சொன்னேன், இனி நான் விதைக்கிறேன், என் கையில் ஒன்றும் இல்லை, ஆண்டுடைய வேலைக்காக நான் எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், பல லட்சம் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கடன் வாங்கி பண்ணுறேன்.
பார்த்துக்கிட்டே இருக்கு கொஞ்ச நாளில் எப்படிலாம் இது ரிட்டர்னாக எனக்கு வரும். நான் ஒன்றும் கண்மூடித்தனமாக செய்யலை, எல்லா ஆண்டவருக்காக செஞ்சுட்டு பரதேசியன் நான் விதைத்து ஒரு நாளும் வீணாக போகிறதே இல்லை. எத்தனோ நாள் தூங்க மாட்டேன் நான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனோ நாள் தூங்க மாட்டேன். இன்னைக்கு கூட என் பையன் இந்த நிலையை கூட சொல்கிறான் கூட புரியும் உங்களுக்கு. இன்னைக்கு என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் போடுற ட்ரெஸ் எல்லாமே டெவினா போட்டது ஒரு காலத்தில், 1 வயசில் 2 வயசில். அவனுக்கு நான் எங்கேயும் ஊருக்கு போகும்போது 2-4 டிஷர்ட் வாங்கிட்டு வருவோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அவன் போடுற எல்லாமே லேடிஸ் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். நாங்களே கிண்டல் பண்ணி சிரிப்போம். அவன் அவனுக்கு ஒன்றுமே தெரியுது, அவன் பாட்டு நிற்பான். அவன் பேசுறது புரியுதுங்களா இல்லையா அவனுங்களுக்கு? நான் நினச்சேன் எப்படி வேணால் லக்ஸூரியஸாக வாழ வைக்க முடியும். ஏன்னா என் மனைவி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. we can live a luxurious life like other pastors. அதே பாஸ்டரோட மனைவி 10 மணிக்கு எழுந்து வந்து மீன் வாங்குற ஆள்லாம் பார்த்துருக்குறேன், கண்ணை துடைக்காம கூட. ஆனால் என் மனைவி இன்றைக்கும் நைட் டியூட்டி போயிட்டு, நைட் டியூட்டி தான் சும்மா கிடையாது, நைட்டில் தான் மேக்ஸிமம் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆவாங்களே. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கண் எதிர்க்கவே உயிர் போயிட்டே இருக்கும். போனால் ஒன்றும் அவங்கள உயிர் போயிடுச்சுன்னு ஒன்று, அதுக்கு பெரிய ஃபார்மேட்டே இருக்குது. அவங்கள பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி எழுதி அதை பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் காலைல வர முடியும். காலை 8 மணிக்கு அங்கேருந்து பசியோடு கிளம்பி ஓடி வருவா. எங்கள் அம்மா அப்படி தான் இருந்தாங்க ஒரு காலத்தில். அப்படி தான் 37 வருஷம் அப்படி தான் பண்ணாங்க. அப்படி பண்ணதுனால தான் இந்த ஊழியத்தை முதல்ல இந்த ஊழியத்தோட அஸ்திபாரம் எல்லாம் அப்படி லோன் போட்டு தான் கட்ட முடிஞ்சுது. ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக இருக்கிறதுனால எந்த விசுவாசியும் பெரிய அளவில் உதவி செஞ்சு ஒன்று இந்த ஊழியம் என்ன பண்ணல, வளரல. வயிற்றுஞ்சது தான் மிச்சம். அவளை பற்றி அசிங்கமாக பேசணும் தான் இவங்க கொடுத்த நமக்கு பரிசு. அதனால் கடவுள் தூத்து போயிட்டாரா? ஊழியம் நின்று போச்சேன் கிடையாது, அவங்களாம் தான் நின்று போனாங்க. இது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் அப்போ தரிசனம் இல்லாமல் எதையும் செய்யறதில்லைன்னு சொல்ல வரேன். எப்படி இல்லாமல் செய்யறதில்ல? ஒரு தரிசனம் தான். ஆபிரகாம் அப்படிதான். அவனுக்கு ஒரு அநேக ஜாதிகளுக்கு தகப்பானவன் தெரியும். அவன் கீழே ஏராளமான 2000க்கும் மேற்பட்ட ஆட்கள் வேலை செய்கிறாங்கன்னு தெரியும். அவங்களுக்கெல்லாம் சம்பளம் தரணும்னு தெரியும். ஆடு மாடுகளுக்கெல்லாம் தீவனம் வாங்கணும்னு தெரியும். மனைவியை பார்த்துக்கணுன்றது. இதெல்லாம் தாண்டி தான் ஆபிரகாம் தான் எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்குக்கு என்ன பண்ணினான்? அவன் தசம்பாகத்தை செலுத்தினான். என்ன பண்ணினான்? அவன் தசம்பாகத்தை செலுத்தினான். 4வது வசனம். இவன் எவ்வளவு பெரிய நான் இருக்கிறான் பாரு. யாரு? மெல்கிசேதேக்கை பற்றி. ஏன் இந்த ஆபிரகாம் கொடுத்தாலே அவனை பற்றி பேசுது. இப்போ அதான் முக்கியமானது. ஏன்? கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருளில், நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை தான் கொண்டு வந்தேன் நான். என்ன பொருளில்? அது கொள்ளையிடப்பட்ட பொருள்லாம் தமிழில் தான் சொன்ன, சரியான வியாக்கியானம் கிடையாது. கொள்ளையிட பொருள் ஏமாத்தின பொருள்னு நினைக்கிறாங்க. இல்லை. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ சம்பளம்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஃபிக்ஸ் பண்ணுது. மாதம் 20,000 ரூபாய் வந்துடுச்சு, வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் வருது உங்களுக்கு. என்ன சீசன் வருது உங்களுக்கு? ஃபெஸ்டிவல் சீசன் வருது. தீபாவளி, பொங்கல்னு வரும்போது இதே கவர்மெண்ட் என்ன பண்ணுது? சம்பளம் மட்டும் இல்லாமல் கூடவே போனஸ்னு ஒன்று ஆட் பண்ணுது. பேர் என்ன? அதுக்கு பேர் சம்பளம் இல்லை, அதோடு கூட போனஸ் ஆட் பண்ணி என்ன பண்ணுது? 20,000 ரூபாய் சம்பளத்தில் 22,000, 30,000, 25,000 என்ன பண்ணுது? அது நினச்ச விதத்தில் ஏற்றி உங்களுக்கு என்ன பண்ணுது? கொடுக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். 20,000 ரூபாய் உங்கள் சம்பளம், மிச்சம் 5,000த்துக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் போனஸ். அதை தான் இங்கே சொல்லுது. கொள்ளையிடப்பட்ட பொருள்னா ஆபிரகாமுக்கு பாருங்க, அவன் பெரிய ஆளு. அவனுக்கு பாருங்க, அவனுடைய வரவுன்றது எப்படி ஒன்றா வருது. ஆடு மாடுகள் அது இதுன்னு எல்லாமே வச்சிருக்கிறான். அவன் போனஸா பல விஷயங்கள் வரும். எப்படி வரும் அவனுக்கு? போனஸா பல விஷயங்கள் வரும். மாத வருமானம் மட்டும் இல்லாமல், அவனுக்குரிய வருமானம் மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் அவனுக்கு வருது வருமானமா. வசனம் சொல்லுது இந்த இடத்துல அவனை பற்றி பேசுகிறது. அவனுக்கு வருமானம் மட்டும் இல்லாமல் போனஸா வந்ததுலையும் என்ன பண்றான்? அவன் தசமபாகத்தை உண்மையா இருக்கணும்னு பார்க்கறான். எப்படி இருக்கணும்னு பார்க்கறான்? அவன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு, அதில் நான் எப்படி இருக்கணும்? நான் உண்மை, ஐ ஷுட் பி ட்ரூத்ஃபுல் இன் மை கிவிங். சரி, இப்போ அடுத்ததுக்கு வரும். இப்போ அங்கே தான் பிரச்சனையே. அந்த கிவிங்னு வரும்போது இன்னைக்கு விசுவாசிகளே எப்படி இருக்கிறாங்கன்னா, கொடுக்கலாம் பிரதர். யாருக்கு கொடுக்கலாம்னா கஷ்டப்படுற ஊழியக்காரங்களுக்கு என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். வேதத்தில் அப்படி இருக்குதா? கஷ்டப்படுற ஊழியத்துக்கு கொடுக்கலாம். கஷ்டப்படுற ஊழிய, அதுக்கு பேர் பிச்சன் பேர். அதுக்கு பேர் என்னன்னு பேர்? அதுக்கு இப்போ ரோட்டில் போறீங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக நிற்கிறாரு. அவருக்கு ஒரு சோறு வாங்கி கொடுக்குறீங்க. எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க அவருக்கு? அவருடைய பரிதாப நிலையை பார்த்து தான். எந்த நிலையை பார்த்து? அப்போ அதுக்கு பேர் என்னது? நீங்கள் போட்டது என்னது? ஆசீர்வாதமா? நீங்கள் கொடுத்ததுக்கு பேர் என்னது? பிச்சன் பேர். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர். அதை தான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தவறு செய்கிறாங்க.
எங்க பாஸ்டர் கஷ்டப்படுறாருங்க அவரு, அதுக்காக கொடுக்குறேன். நீ யாரு, கடவுளா? இல்ல, ஒரு ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட், நீ ஆஃப்டர் ஆல் நீ ஒரு மனுஷன், நீ ஒரு ஸ்ட்ரோக் வந்து அவன் கதை முடிஞ்சுது. பேசுறது புரியுதா இல்லையா? ஒரு நாள் நைட்ல உன் கதை இல்லாம போயிடும். நாளைக்கு 4 பேர் நம்பி வாழற மாதிரி உன் வழக்கம் ஆயிடும். ஜாக்கிரதை. நாங்க கொடுத்துதான் மற்றவங்க வாழறாங்க, அது முக்கியமா ஊழியக்காரன் வாழறா, ஊழியம் வாழுதுன்னு பேச வேண்டாம். அதனாலதான் ஆண்டவர் அப்படியே சொல்றார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் பலன் கொடுத்தேன், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் தான் இதை சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் கூட என்ன பண்ணாத, நினைச்சிடாத, செஞ்சு காமிச்சு விட்டுருவேன். பேசுறது புரியுது, ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால்தான் பேசுறது புரியுதா இல்லையா? இருதயத்தில் கூட என்ன, இருதயத்தில் என்ன வரணும் அதை போய் படிக்க போறோம். ஆபிரகாம் எந்த சிந்தையோடு கூட எல்லாவற்றிலும் அவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். அவன்கிட்ட இருக்குதா இல்லையா, ஏழையா பணக்காரன், அதெல்லாம் பார்க்கலாம். ஒன்னே ஒன்று தான் பார்த்தான். எதை பார்த்தானா? அங்க சொல்லுது பாருங்க, 4ஆம் வசனம். இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள். கோத்திரத்தில் ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருளில் இவனுக்கு தசமமாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசீர்வாத தத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாம் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரன ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகி இவன் ஆபிரகாம் கையில் தசமமாக வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை என்ன பண்ணினான்? அவன் ஆசீர்வதித்தான். யாரை ஆசீர்வதித்தான் அவன்? ஆமா, வாக்கு தத்தங்களை பெற்ற ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற நிலையில யார் இருக்கிறது? இப்ப மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன் என்கிறதை தவிர வேற அடையாளம் அவனுக்கு இல்லை. அவன் ஏழை, அவனுக்கு பாவம், அவனுக்கு தேவை, அவனுக்கு குடும்பம் இருக்குது, அதெல்லாம் இல்லை. நான் வாக்கு தத்தம் பெற்றிருக்கிறேன், கடவுளை ஆசீர்வதிக்கிறாரு, அதுல நான் உண்மையா இருக்கணும், நான் அவனுக்கு கொடுக்கிறேன். அவன் என்ன பண்றான்? என்ன ஆசீர்வதிக்கிற இடத்துல அவன் எனக்கு இருக்கிறான். எந்த இடத்துல இருக்கிறான்? அவன் ஊழியக்காரன் அந்த இடத்துல தான் இருக்கிறான். ஊழியம் அந்த இடத்துல தான் இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீங்க. சிலுவையில உங்களுக்கு தரித்திரத்தை எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் தான். அதை விசுவாசிக்கிறீங்க. அதை விசுவாசிக்கிறத செயல்படுத்துகிற முறை என்ன வருகிறது? எல்லாவற்றையும் நீங்கள் தரும்பொழுது நாங்க ஜெபிக்கிறோம். அதுக்காக உங்களை என்ன பண்றோம்? ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தின் நிலை எப்படி இருக்குதுன்னா, வெறும் நீங்க கடவுளுக்கு முன்னாடி தான் உங்க தசமாகத்தையும் உங்க காணிக்கையும் நீங்க கொடுத்தீங்களே தவிர, அவரை கனம் பண்ணி தான் கொடுத்தீங்களே தவிர, அவரை நினைச்சு தான் கொடுத்தீங்களே தவிர, அவரை நம்பி தான் கொடுத்தீங்களே தவிர, அவரை மட்டும் தான் யோசிச்சு கொடுத்தீங்களே தவிர, அவரை மட்டும் தான் விசுவாசித்து கொடுத்தீர்களே தவிர வேற எதுவுமே என்ன பண்ணலாங்க வரல. சின்னதா பெருசா தேவை, ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது, ஏசி ஓடுது. நீங்க ஒரு நாள் அதெல்லாம் சந்திக்கவே உங்க குடும்பத்தை வேணா சந்திச்சுங்க. அப்படி குடும்பத்தை கொஞ்சம் அப்படி அந்த யோசனைலாம் கண்டிப்பா வரணும். எங்க வரணும்? குடும்பத்துக்கு வரணும். என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது, கரண்ட் பில் வருது, கேஸ் செலவு இருக்குது, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கணும், ஹலோ பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி தரணும், இது மாதிரி நிறைய வேலை இருக்குது. அங்கே யோசிச்சு அங்கே என்ன பண்ணுங்க, அதை செய்யலாம். அதை கொண்டு வந்து எங்கே வைக்கக்கூடாது? அதை சபையில் வச்சு பேர் என்ன பண்ணக்கூடாது? கெடுத்துக்க கூடாது. ஏன்னா இது அப்படியே மாறுது வேறு உல்டாவா. இல்லாதவங்களுக்கு கொடுக்குறன்ற பேரில் அவருக்கு எல்லாம் இருக்குது, நம்ம ஏன் கொடுக்கணும்? ராமச்சந்திரன் ஒரு ஆள் வந்துகிட்டு இருந்தார், நல்ல மனுஷன் தான். இப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீ ஏன் அப்படி ஆனான்னு கேட்டேன் நான். நீ ஏன் இப்படி? அவர் நிலைமை இப்போ பாவம், பரிதாபம். கல்யாணம் ஆகும்னு நினச்சிட்டு வெளியே போனார். அவர் சொல்கிறாரு, கல்யாணம் ஆகும்னு நினச்சி வெளியே போனாங்க, கடைசி ஏன் 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எங்கே கல்யாணம் பண்ணுறது? கேஸ் வேறு வந்துருச்சு, போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு அலைஞ்சிட்டு கிடக்கிறேன். வாழ்க்கை இப்படியே ஓடுது. ஒரு பக்கம் வயசான அம்மா பக்கத்து வீட்டில் அவங்கவுங்க கொடுத்து சாப்பாடு பார்த்துக்கிறாங்க. என்ன பார்த்துக்கிறது இப்போ பெரிய? நாங்கள் விசுவாசியாக இருந்து என்ன லெவலில் இருந்தேன், நீ ஏன் அப்படி இறங்குன? அவர் சொன்னார் பாருங்க, ஒரே வார்த்தையில் எனக்கு எடுத்துட்டாங்கன்னாரு. அவர் அப்படி தான் சொன்னார். ஒரே வார்த்தையில் என்ன நாங்கள் என்ன அப்படி சொன்னாங்கன்னு கேட்டேன். பாஸ்ட்டுக்கு எல்லாம் இருக்குதுடா, உனக்கு என்ன இருக்குது? நீ ஏன் அங்கே போகிற? நீ ஏன்? அவர் ஏற்கனவே இருக்கும்போதே காணிக்க தசமாக எந்த தர முடியாது. ஒரு வாரம் உட்காருவார், ஒரு 10 ரூபா போடுவார், போவார், அவ்வளோதான். அதுவே போருக்குள்ள பாருங்க. அதுவே என்ன பண்ணல இருந்தவங்களுக்கு போருக்குள்ள. அப்பா அவன் ஒரு படிக்காதவன், அவனுக்கு இது மாதிரி ஒரு ஏற்றி விட்டு அவனை கொண்டு போயிட்டு இப்போ பழைய வாழ்க்கையோட மோசமான வாழ்க்கைக்கு போயிட்டான். நிம்மதியே கிடையாது, ஒரு குடி பணம்லாம் துன்மார்க்கமான ஆளுங்களுக்கு. இப்போ சந்தோஷமா இருப்பானுங்க. பாஸ்ட்டுக்கு வந்துடக்கூடாது, ஊழியத்துக்கு வந்துடக்கூடாது. பணம்லாம் எங்கே போட்டோம்? ஒரு நாள் சரவணா மேஸுக்கு போகிறோம், பார்த்தா 30 இட்லி கிட்ட வாங்கலாம். நாங்கள் ஒரு இட்லி நீயே சாட போகிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குறாங்கன்றா. யார் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய ரவுடி குரூப்பு. கடையில் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் இட்லி வாங்கி கொடுத்துக்கிட்டு, சாப்பாடு போட்டுக்கிட்டு, அவங்களுக்குலாம் சாயந்தரம் சரக்கும் வாங்கி கொடுத்துக்கிட்டு, ஒரு விசுவாசியாக இருந்தவன், நல்லா சாட்சியாக இருந்தவன் வேறு.
ஒரு ஓட்ட வண்டி இருக்கும் போது இங்கேருந்து கேட்டு வாங்கிட்டு போவான் பாருங்க, பேனர்லாம் கொடுங்க, வசனம் தெரியுற மாதிரி கட்டுவான். ஃபோன் பண்ணுவான், ஆனால் வந்து பாருங்கள் வசனம் எப்படி தெரியுதான்மா. ஓட்ட வண்டி ஒழுகும், மழைலாம் லைனில் லாண்ட்ரி வண்டியில் 3 பக்கமும் கட்டுவான். இங்கே இருக்கிற ஒரு போதகரை போய் கேட்குறாரு, யோ யார் நீ, சும்மா மறைவுக்காக கட்டினியா இல்லை வேணுண்டே கட்டினியா நீ? இல்லை நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன், ஞானசாரம் எடுத்துகிட்டேன், நான் கட்டுறேன், நான் இது உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டார். அந்த பாஷை நல்லா பேசுவார். வந்து எங்கள் அப்பா, நாங்கள் உங்கள் விசுவாசி இவ்வளோ தைரியமாக பேசுகிறான். இல்லை நான் கூட சொன்னேன், இது மாதிரி கட்டினீங்கன்னா எல்லாரும் கொடுக்க மாட்டான் உனக்கு துணிலான்னு சொன்னேன், கொடுக்கலாம் பரவாயில்ல அப்படின்றான். எப்படி இருந்த வைராக்கியமாக இருந்தவன் இன்னைக்கு மாலை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறதும் அவன் பேசுறது புரியுதா இல்லையா? அதனால தான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன்னு பலமுறை சொல்கிறது நான். நீங்கள் ஏதோ ஒன்று உணர்ச்சி வசத்தில் ஏதோ ஒன்று பேசி விட்டுருவீங்க, அழிய போகிறது அவன் தான், கஷ்டப்பட போகிறது நான் தான். உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், எனக்கு இந்த வேலை தானே. நாளைக்கு செத்து போனேன்னா நான் தான் உட்காந்து ஃபீல் பண்ணுவேன், நீங்களா ஃபீல் பண்ணுவீங்க? அவனுக்கு கொண்டாந்து ஞானசாரம் கொடுத்து பல மணி நேரம் அவனுக்கு செலவு பண்ணி அவனுக்கு கடவுளை பற்றி சொல்லி கொடுத்து அவன் வீட்டுக்கு போய் கூட்டம் வச்சு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தணும் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா ஒரு வார்த்தையில் என்ன பண்ணிட்டீங்க, அவனுக்கு எடுத்து நல்லா இருக்கிறோம். நாங்கள் நல்லா இருக்கிறது உனக்கு ஏன் வயிறு ஏறுது? நீ நல்லா இருந்துட்டு போ. நீ நல்லா இருக்கிறத பார்த்து நாங்கள் வயிறு எரிஞ்சு நீ சும்மா இருப்பியோ? விசுவாசிங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் த பிலீவர்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் கிறிஸ்டியன்ஸ் டூ. இப்போ மற்ற கிறிஸ்தவர்கள் வயிறு ஏறியதை பார்த்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவனுக்கும் நமக்கு சம்மந்தம். அவன் எங்கேயும் வயிறு ஏறினான், ஏதோ நம்மளை பற்றி அவதூறாக பேசுவான், அவன் போயிடுவான். அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு விசுவாசி உள்ளே உட்காந்துக்கிட்டு நீ கவனிக்க வேண்டிய உன் மைண்டில் இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, பாஸ்டர் கிட்ட என்ன இருக்குதுன்னு இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்குது அது எப்படி ஆசீர்வாதமாக பார்த்துக்கிறதுன்றதுல கவனமாக இருந்துக்கோ. ஆபிரகாம் அந்த வேலையை தான் செஞ்சான். ஆபிரகாம் என்ன பண்ணா, எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்குங்கிற கடவுளின் ஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தி தன்னுடைய ஆசீர்வாதத்தை வேதனை இல்லாத ஐஸ்வர்யமாக அவன் பெற்றுக்கொண்டான், மாற்றிக்கொண்டான். நம்புறீங்களா நீங்க? அதை இதை தான் பாருங்க நீதிமொழிகள்ல இதுதான், என் மகனே இப்படிலாம் கேளு, இந்த மாதிரியான உபதேசத்துல என்ன பண்ணு, கவனமாக கேளு, விட்டுடாதன்றத நீதிமொழிகள் ரொம்ப அழகா சொல்றார். பார்த்து முடிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை பாருங்க. நீதிமொழிகள் 3 1 முதல் 10 வசனங்கள். நீதிமொழிகள் 3 1 முதல். என் மகனே என் போதகத்தை மறவாதே. இவ்வளவு நேரம் என்ன கேட்டீங்க? போதகத்தை கேட்டீங்களையா? என்ன பண்ணிடாதீங்க, இதை மறந்துடாதீங்க. சரி, உன் இருதயம் என் கட்டளைகளை என்ன பண்ண கடவுது? காக்க கடவுது. எதை காக்க கடவுது? கட்டளைகள்னா பிரமாணங்கள் இல்லையா? ஆபிரகாமுடைய எந்த பிரமாணம் அவனை காப்பாற்றினது? லோத்துடைய எந்த பிரமாணம் அவனை அழித்தது? இந்த பிரமாணத்தை என்ன பண்ண கடவுது? காக்க கடவுது. 2வது வசனம், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் என்ன பண்ணும்? உனக்கு பெருக பண்ணும். நீ உபதேசம் பண்ண இந்த வார்த்தைகளை, இந்த பிரசங்கத்தை நீ மனதில் பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உனக்கு இந்த 3மே என்ன பண்ணும்? உனக்கு உண்டாகும். நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசு, சமாதானத்தை பெருக பண்ணும். 3வது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. ஹலோ, எது விலகாது இருப்பதாக? நீ என்னதான் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போனாலும் நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னை பாதுகாப்பாய் வைத்திருப்பது, உன்னை பராமரிப்பது எல்லாமே தேவனுடைய கிருபையே. எதுவே? தேவனுடைய கிருபையே. கொஞ்சம் பணம் வந்த பிறகு, கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் உங்ககிட்ட வந்த பிறகு அவங்களால தான் இவங்களால தான் மைண்டு மாறும், இல்லை உன்னால தான் கூட மாறும். லோத்து மாதிரி மாறிடாத. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. கிருபையும் முக்கியம். அடுத்தது என்ன முக்கியம் உனக்கு? சத்தியம்னா தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆளுங்க கஷ்டம் மாறுற வரைக்கும் கேட்பாங்க, அதுக்கப்புறம் நல்லா ஆன பிறகு கேட்க மாட்டாங்க. அதனால தான் திருப்பி பிசாசு வந்து பழைய பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான் விசுவாசியோட வாழ்க்கையில். சில ஆளுங்க ஆரம்பிச்ச நிலைமைக்கே திரும்பிடுவாங்க. அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே இது அங்கலாய்ப்பு. ஏன் போச்சுன்னா, அந்த கொஞ்சம் நல்லா ஆன உடனே என்ன பண்ணுறது, நம்மள மாதிரி தான் இந்த மெடிக்கல் மாதிரி ஜுரம் டாக்டர் கிட்ட போவோம், 4 நாள் போடுவார் மாத்திரையை. 2 நாள் போட்டு நல்லா இருந்த உடனே என்ன பண்ணிவிடுவோம், மாத்திரையை தூக்கி போட்டு ஆக்சுவலாக சோறு சாப்பிட்டுக்கிட்டு திரிஞ்சிட்டு கிடப்போம். 6வது நாள் மறுபடியும் என்ன பண்ணும், டெம்பரேச்சர் ஏறும். திருப்பி அவர்கிட்ட போனால் கேட்பார், 4 நாள் சாப்பிட சொன்னேன்னே, இல்லை 2வது நாளே சரியாயிடுச்சுன்னு நினச்சேன் டாக்டர். இல்லை எனக்கு தெரியாமையே நான் சொல்கிறேன், சரியான மாதிரி தெரியும். அது 4 நாள் சாப்பிட்டா தான் நம்ம ஒன்று முழுசாக அது அழியும். நீ 2வது நாளே சரியாயிடுச்சு நீ நினச்சக்கூடாது, நீ டாக்டரா? அப்படிதான் பல விசுவாசிகள். ஏதோ இருக்கும்போது ஒழுங்காக இருந்தேன், இப்போ நல்லா ஆகிட்டேன், நல்ல சம்பளம் அது இது வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் எடுக்கிற முடிவு தான், நான் தான் லோத்தாக்கும் அப்படின்னு போனால் பிசாசு வச்சு வாங்குவான். சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, தீர்க்காயுசு இருக்காது. புரியுதுங்களா இல்லையா?
சத்தியத்தையும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையா மாறிடும். அதெல்லாம் ரொம்ப பரிதாபமான நிலைமை பாருங்க. அதனால மகனே கவனமா கேட்டுக்கோ, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் என்ன பண்ணிக்கொள்ளாங்க, எங்க எழுதிக்கொண்டார்? அதை ஒரு நோட்ல மட்டும் இல்லை, நோட்ல எழுதுனது எதுக்கு? மனதில் என்ன பண்ணணும்? அதை இருதயத்தில் ஆழமா பதிய வைக்கணும். ஏன்னா இருதயத்தில் பதிய வச்சுட்டீங்கன்னா அந்த ஏற்ற நேரத்தில் எப்ப அந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவியா தேவையோ, ஞாபகப்படுத்தணுமோ, உங்களை விசுவாசத்திற்கு அல்லது சரியான வழிக்கு நீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் ஆவியானவர் இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை வசனங்களை வைத்து தான் என்ன பண்ணுவார்? அவர் செயல்படுவார். இருதயத்தில் ஒண்ணுமே இல்லை, வெறும் காதுல கேட்டீங்க, நோட்ல எழுதுனீங்க, ஹலோ சும்மா மனதில் பதிய வச்சிங்க, ஒண்ணுமே என்ன பண்ணாதாங்க, வேலை செய்யாது. இருதயத்தில் இருக்க வேண்டும். எங்க இருக்க வேண்டும்? அது இருதயத்தில் இருக்க வைப்பது எப்படின்றதுக்காக தான் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை தியானம்னு பேர் அதுக்கு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில். ஆமா, கேட்கிற மனுஷன் மனசுல வச்சுப்பான், தியானிக்கிற மனுஷன் எங்க வைக்கிறான்? அதை இருதயத்தில் வச்சுக்கிறான். இருதயமும் மனமும் வெவ்வேறு, மைண்ட் அண்ட் ஹார்ட் வேற. புரியுதுங்களா? மனம் என்பது வெறும் ஆசை, விருப்பம் இதெல்லாம் கொள்ளுகிற ஒரு காரியம். இருதயம் அப்படிப்படுதில்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வச்சது கூட என்ன பண்ணும்? அது பசுமையா 20 வருஷத்துக்கு கழிச்சு கொண்டு வந்து காண்பிக்கும். ஆனா மனதில் வைத்த காரியத்தை பாருங்க, 10 நிமிஷத்துல மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஞாபகப்படுத்தினாலும் ஒழுங்கா அது என்ன பண்ணாது, வராது. ஆனா இருதயத்தில் வைப்பது அப்படி இல்லை. ஆனா இருதயத்துக்கு வைப்பதுக்கு நேரம் தேவைப்படுகிறது. இட் நீட்ஸ் டைம். வந்து கேட்குறீங்க, பிரசங்கம் கேட்கறதுக்கு பிரசங்கமே இவ்வளோ நேரம் ஓடுது. இதை போய் தியானம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும் பாருங்க. அதுக்கு தான் திருப்பி திருப்பி போட்டு கேட்கணும். இது இருதயத்துல கொண்டு போய் பதிய வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒருவேளை லோத்து போல உங்க பிசாசு உங்களை ஏதோ தவறான பாதையில் நடத்தும் போது ஆவியன்னு சொல்ற, இல்லை இது சரியில்லை, இந்த வழி சரியில்லை, இது அவனை மறந்து கொண்டு போய் உன்னை நிறுத்தும். ஒழுங்கு ஆபிரகாமுடைய வழியில் என்ன பண்ணு, மாறு, திரும்பு. அப்பதான் உனக்கு தீர்க்காயுசு உண்டாகும், அப்பதான் உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும், அப்பதான் வேதனை இல்லாத ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். திரும்புன்னு அதுதான் சொல்லும். எது? இருதயத்துல நீ எழுதி இருக்கிற வார்த்தைகள் தான் ஆவியானவர் பயன்படுத்துவார். பேசுறது புரியுதுங்களா? அடுத்தது 4வது வசனம். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். கடவுளே உன்னை ஒரு நல்ல ஒரு பார்வையோட பார்க்கிறாருன்னா எப்ப? அது இருதயத்திலே அவருடைய வார்த்தையை பதிய வைத்திருக்கும் பொழுதுதான். அடுத்தது 6வது வசனம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எங்க நினைத்துக்கொள்? நீ வழிகள் எல்லாம் 1000 விஷயங்கள் உனக்கு எதிராக வரும். சோதோம் குமார நாட்டு ராஜா வருவான், அமையமா வருவான், எல்லாம் வருவான். ஆனா ஆபிரகாம் தெளிவா இருந்தான். வழிகள் எல்லாம் யாரை நினைத்துக் கொள்வேன்? நானு மெல்கிசேதேக்கை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருது ஆபிரகாமுக்கு? என்ன ஞாபகம் வருது? எல்லாவற்றிலும் தசமமாக கொடுக்கணும்னு ஞாபகம் வருது. எல்லாவற்றிலும் கர்த்தர் கனம் பண்ணணும்னு ஞாபகம் வருது. வழிகள் எல்லாம் யார் நினைவு இருக்குது அவனுக்கு? போனது யுத்த வேலைக்கு தான். ஆபிரகாம் ஒன்றும் பாஸ்டர் கிடையாது. ஹலோ, அவன் ஏன் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பேன்? அவன் ஏன் சீமானா இருந்தான்? ஏன் இன்னைக்கு இருக்கிற விசுவாசியால சீமானா மாற முடியலன்னா காரணம் இதுதான். வழிகள் எல்லாம் யாருடைய நினைவு இருந்தது அவனுக்கு? யாருடைய நினைவு இருந்தது? நமக்கு வெறும் சம்பள தப்பம் மட்டும் தான் ஆண்டவர் நினைவு இருக்குது. ப்ரமோஷன் அப்ப ஆண்டவர் நினைவு நமக்கு இருக்கிறது இல்ல. நம்முடைய வரவுல எதுலுமே ஆண்டவர் நினைவு இல்ல. போனஸ்ல எதுவுமே ஆண்டவர் நினைவு இல்ல. கொள்ளையிட்ட பொருள் எதுவுமே ஆண்டவர் நினைவு இல்ல. தப்பு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது அந்த மாதிரி ஆட்களுடைய முடிவு நான் திருப்பி சொல்றேன், லோத்து மாதிரி தான் அது முடியுமே தவிர ஆபிரகாம் போல முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சபையிலே இருக்கலாம், நீங்க ஆண்டவரே உங்களை கையை பிடிச்சி கொண்டு போயிட்டு கிருபையா இருக்கிறத போல தெரியலாம், முடிவு ஆனா காமிக்கும். முடிவு அந்த மாதிரி முடியக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க அட்வைஸ் கொடுக்குறாரு. வழிகள் எல்லாம் யாரையும் நினைத்துக்கொள், நீ கர்த்தரை நினைச்சுக்கோ. அவரை மறக்கிறதுக்கு மறக்கடிக்கிறதுக்கு பல பேர் வருவான். கொஞ்சம் சொந்தக்காரன் வந்து நிற்பான், அவன் வந்து நிற்பான், அவன் செஞ்ச மாதிரி தெரியும், இவன் செஞ்ச மாதிரி தெரியும். ஒரு வீடு பிரதிஷ்டை ஆராதனைக்கு போகிறோம் பாருங்க, இன்னொரு சபை விசுவாசி, நான் எங்கள் அப்பா போய் நிற்கிறோம். அந்த அம்மாவுக்கு சாட்சி கொடுக்குறாங்க, மைக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா பேசுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அடியாளுக்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருந்தும் கர்த்தர் இவ்வளோ பெரிய வீட்டை எனக்கு கட்டி கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவனை தான் கர்த்தருக்கு முடிஞ்சு போச்சு. சுக்லாபரதம் கக்கராபரதம் முடிஞ்சு. அடுத்தது ஆரம்பிச்சது அம்மா அந்த அடுத்த பாட்டு. நான் நன்றியாக இருக்க வேண்டும் என்றால், நன்றி கூற வேண்டும் என்றால் என்னுடைய தாய் மாமனாகிய அவருக்கும் எங்களுக்கு தூக்கி வாரி போடுச்சு. இது யார் இது? தாய் மாமனுக்கு அவனுக்கு இவனுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அவர்கள் தானே எனக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள், இல்லைன்னா இந்த வீடு முடிஞ்சிருக்கா. இல்லை, ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்ச? நீ ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்ச? அது நினச்சேன், ஏன் விசுவாசி பண்ணியிருந்தான்னா மைக்கையும் பிடுங்கி வீட்டு பிரதிஷ்டை ஆராதனையும் நீ பாட்டிட்டு போய் தின்னுபுட்டு அமைதி என்ன பண்ண, உள்ள தூங்குற வழியை பாருன்னு கிளம்பி ஸ்பீக்கரில் எடுத்து காரில் கிளம்பி போயின்னு இருந்திருப்பேன் நான்.
உனக்குலாம் வீடு பிரதேசம்லாம் கிடையாது, அடக்காரதானே நடத்தணும் உனக்குலாம், நீ பண்ற வேலைக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது பாருங்க. எவன்லாம் புத்தியில வர பாருங்க. வீடு கட்டினா ஒரே மைண்ட்ல தான் நிற்கணும். இது நிற்கிறதுக்கும் இனி நிலை பெற்று இருக்கிறதுக்கும் யார் தான் காரணம்? தனியாக போய் அவனுக்கு கொடுத்துக்கோ. தனியாக போய் என்ன பண்ணு, 4 ஆப்பிள் 4 ஆரஞ்சு 4 வாழைப்பழம் தின்னுங்கூலிங்க தானே எல்லாம். இதை வச்சு எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா, அண்ணா எல்லாம் ஒன்றால் தானா, நீ காசு கொடுக்கலாம், நீ என்ன பண்ணியிருக்காது, ஒன்றுமே நடந்திருக்காது. நீ எங்கேயாவது ரூமில் மறைவாக எடுத்துன்னு போய் என்ன பண்ணு, அங்கே மைக்குமே செலுத்தான், வேணா நான் தூக்கி போட்டு போய்ட்டு ஏன் மைக்கில் என் பேரியான்னு சொல்ல. அப்படியே கேட்க போகிறான்? கேட்க மாட்டான். அவன் திருவிழாவை நடத்துகிறான். எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். மைக்கை கொடுத்தா என்ன பண்ணுறது? அங்கே போயிட்டு மாமன் செஞ்சார், மச்சான் செஞ்சார், அவர் செஞ்சார், இவர் செஞ்சார், பார்க்குறாரு ஆண்டவர். அப்போ நம்ம ஒன்றும் ஜெயில போட இருக்குது. நம்மளாம் விட பெரிய ஆளுங்க அவங்க தான் போடுறது. சரி, அவங்க செஞ்சுக்கிட்டோன்னு பார்த்தா கரெக்டாக காரியம் தான் செய்கிறானுங்க அவனுங்க. அதான் நடக்கும் இனிமேல் அந்த மாதிரிலாம். அதனால தான் இங்கே சொல்கிறார், வழிகள் எல்லாம் யாரை நினைத்துக்கொள், கர்த்தரை. அவர் இல்லாமல் ஒரு அனுபவம் உனக்கு என்ன பண்ணலாங்க, அசையில் பண்ணியிருக்கலாம். 4 பேர் உனக்கு உதவி பண்ணியிருக்கலாம். அது கூட அவர் அனுக்கிரகம் பண்ணதுனால, அவர் உன் மேலே தயவு வச்சதுனால, மனுஷருடைய பார்வையில் தயவு பெற்றதுனால உனக்கு காரியம் ஆச்சது. இல்லை கொண்டாந்து கொடுக்குறான். உனக்கு கொடுக்கணும்னு இருக்கிறவனே கொடுக்குறதில்ல இன்னைக்கு. எவனோ ஒருத்தவனுக்கு கொண்டாந்து கொடுக்குறானா, அது யார் வைத்த தயவு? அது தேவனுடைய தயவு. நீ தேவனை மகிமைப்படுத்துவியா, இவனை மகிமைப்படுத்துவியா? கிறிஸ்தவர்கள் பண்ற வேலை பாருங்க, எல்லா இடத்துலையும் அசிங்கம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் சொல்றாரு, வழிகள் எல்லாம் அவரை என்ன பண்ணு, நீ நினைத்துக்கொள். அப்புறம் சொல்றாரு பாருங்க 5வது வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். எந்த புத்தியின் மேல் சாயாமல்? 5வது வசனம், சுய புத்தியின் மேல். அதான் பிரச்சனை. எந்த லோத்து மாதிரி எந்த சாயாத நீ சுய புத்தி. அவன் ஒரு முடிவெடுத்தான் பாருங்க. எல்லா இடத்துலையும் அவன் தான் முடிவெடுத்தான். சோதகுமார முடிவெடுத்தது அவர் தான். அங்கே போய் தங்கணும் முடிவெடுத்தது தான். அதுதான் எதிர்காலமாக நினச்சிருந்தது முடிவெடுத்ததும் அவர் தான். தன் பிள்ளைங்களுக்கு அங்கே 2 மருமகனை பார்த்ததும் எல்லா முடிவும் சுய புத்தியில எடுத்தான். எந்த புத்தியில எடுத்தான் அவன்? ஆனால் பேசுறது எதை பேசுனா, கர்த்தருடைய கிருபை கிடைத்ததே. எது கிடைத்தது இவருக்கு? சோதகுமாரில் கர்த்தருடைய கிருபை என்ன அவனுக்கு? நான் கேட்குறேன். பாருங்க அடுத்தது அவன் சொல்றாரு, சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும். நல்ல வார்த்தை அது. என்ன இருதயத்தோடும்? கம்ப்ளீட் ஹார்ட். எந்த மனுஷன் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவானோ, ஆபிரகாமுக்கு இருந்த இருதயம் என்ன? முழு இருதயத்தோடும் யார் மேல நம்பிக்கையா இருந்தான் அவன், அதுதான் அவனுடைய செயல் காண்பித்தது. அதான் சொல்ல வரேன் நான். ஆபிரகாமுடைய பேச்சு அல்ல, ஆபிரகாமுடைய செயல் எதை காண்பிக்கிறது? எல்லாவற்றையும் தசமா கொடுக்குறான், சும்மா ஒன்றும் கிடையாது. ஹலோ, அதான் சொன்ன, அவனுக்கு அவ்வளோ செலவு இருக்குது. 2000 பேர் அவன் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சோறு போடணும், பார்த்துக்கணும், சாப்பிடணும், இன்னும் ஆடு மாடு மிருகங்கள்லாம் அதில் 1000 கணக்கில் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் அவன்? இதெல்லாம் யோசிக்கல. என்ன அவன் செலவு என்ன கொடுத்துட்டுனா, எல்லாவற்றிலும் தசம்பாகத்தை அவன் கொடுத்தான். இன்னைக்கு மாதிரி 10ல் 1 கணக்கு போடலாம் அவன். அதையும் சொல்லிடுறேன். 10ல் 1 கணக்கு போடுறது யாக்கோபு. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? தசம்பாகன்றது இருதயத்தை சார்ந்தது. எதை சார்ந்தது? அது ஆண்டவருக்கு என் உள்ளத்திலிருந்து நான் கொடுக்க விரும்புகிறேன். அது எவ்வளோனா இருக்கலாம் அது. ஹலோ, கணக்கு கிடையாது. 10ல் 9 10ல் 1ன்றது நீங்கன்னா வட்டியா கொடுக்குறீங்க அவருக்கு. ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறீங்க. யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை அவன் கையில். ஒன்றும் இல்லாதப்பா அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். வனாந்தரத்தில் வெறுமையாக படுத்துட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இவங்க பிடிச்சிட்டாங்க. தசம்பாகத்தை யாக்கோபு கிட்ட இருந்து ஆரம்பிக்காது, அவன் தாத்தா கிட்ட இருந்தா ஆரம்பி. யாருக்கிட்ட இருந்து ஆரம்பி? அவன் தாத்தாக்கு பேர் ஆபிரகாம். அவன் மெல்கிசேதேக்குங்கிற தேவ சாயல் இருந்த மனுஷனுக்கு எல்லாவற்றிலும் தசமாங்க கொடுத்தான். 20 வருஷம் நாரிட்டு கிடந்தான் அந்த பையன். யாரு? 10ல் 1 தர வேண்டும். 20 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? ஏமாற்றப்பட்டு சிக்கி சீரழிஞ்சு கடைசியாக கடவுளுடைய தயவுனால என்ன பண்ண தப்பிச்சு 2 பரிவாரங்களோட வந்தான். வெறும் 2 பரிவாரங்கள். தாத்தாவை கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் பெருசு கிடையாது. அவன் சீமான். ஹலோ, பூமி தாங்க முடியாத சொத்து இவனுக்கு. வெறும் யாருன்னு பார்த்துக்கோ. பேசுறது புரியுதா இல்லையா? சொல்ல வர்றது இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்தா. நான் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்க வேணாம். எனக்கு டைம் இல்லாதனால ஃபாஸ்ட்டாக போகிறேன். சீஷர்களை கூப்பிட்டு என்ன சொல்லி கொடுத்தாரு? காணிக்கையை பற்றி. பணக்காரங்க போட்டாங்க, ஏழைங்க போட்டாங்க, எல்லாம் போனால் விதவை போட்ட காணிக்கையை பெருசாக பேச. ஏன்? அவர்கள் எல்லாம் உள்ளதிலிருந்து போட்டார்கள், இவ்வளோ உள்ளதையே போட்டு விட்டாள்ன்றார். எதையே போட்டு விட்டாள் அவள்? ஆமாம், அவங்களாம் கணக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கப்பா. இவன் என்ன பண்ணிட்டாவ? தன் உள்ளத்திலிருந்து எதை தரணுமோ அதை முழுமையாக என்ன பண்ணிட்டாத கொடுத்துட்டான். நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிக்கல, நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு நினைக்கல, நாளைக்கு என் பிள்ளைங்க என்னாவும் எனக்கு என்னாவும் எனக்கு சோறுக்கு என்ன எதுவுமே அவ யோசிக்கல. அங்கே மட்டும் இல்லை, எலியாவுக்கு கூட அதுதான். சாரிபாத் விதவையின் கதை அதுதான். எல்லா இடத்துலையும் போய் படிச்சு பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே பிரமாணம் தான்.
உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். யாரை நினைத்துக்கொள்? ஆமா, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற செயலை செய். யார் மேல் நம்பிக்கையா இருக்கிற நானு? ஆமா. ஐயோ தங்கம் போயிடுச்சு, வெள்ளி போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, தரமாட்டாரா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா வந்த. கர்த்தர் மேல் நீ முழு இருதயத்தோடு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமா ஒண்ணு நடக்கும். ஆபிரகாமை ஆசீர்வதித்து சீமான் ஆக்கினவர் கொடுத்ததுனால் அவன் தரித்திரன் ஆகவில்லை, கொடுத்ததுனால் அவன் வர வர விருத்தி அடைந்தான். அவன் எப்படி விருத்தி அடைந்தான்? அவன் வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். ஆனால் எதுவுமே கொடுக்காம பிசினத்தனம் பண்ணி கஞ்சித்தனம் பண்ண இவனுடைய நிலைமை என்ன ஆச்சு? எல்லாவற்றையும் ஒரே நாள் இரவுல இழந்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் உன்னுடைய நம்பிக்கையை வைத்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாது. நல்ல செப்பல் ஷாட் இது பேர். செப்பல் ஷாட்னா என்னது? அதையும் விளக்கிடும். அடுத்த ஆராதனைலாம் விளக்க மாட்டேன் நான், ஒரே ஆராதனை விளக்குவேன். அப்புறம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். செப்பல் ஷாட்னா என்னது? நம்ம ஊரில் சொல்லுவோம் சரியான செருப்படி. அது என்ன அடி கொடுக்குறாரு பாருங்க. விசுவாசியாத ஆட்களுக்கு அது சரியான செப்பல் ஷாட். விசுவாசிகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செப்பல் ஷாட் அது? நீ உன்னை யார் என்று எண்ணாது, அதான் பிரச்சனை. அதான் சொன்ன, கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் பணம், கொஞ்சம் தயவு, கொஞ்சம் கிருபை வந்தவுடனே என்னன்னு என்றது நான் யாரு? பெரிய ஞானி. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நான் எடுக்கிற முடிவு வெயிட்டு எண்டில் பார்ப்போம். எங்க பார்ப்போம்? மேட்ச் இப்பதான் டாஸ் போட்டிருக்கிறீங்க, இப்பதான் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, எண்டில் தெரியும். 30 ஓவர் முடிஞ்ச உடனே யார் ஜெயிக்கிறான்னு தெரியும். வெயிட் பண்ணு, அது வரைக்கும் ஆடாத. பிசாசு அதை தான் கொண்டு வந்துடுறான் விசுவாசிக்குள்ள. யார் என்று எண்ண வைக்கிறது? ஞானியாக. அப்போவே ஆயிட்ட மாதிரி 10 நிமிஷம் பாட்டில் பணக்காரன் ஆகுறாங்களே சினிமாவில், அதே மாதிரி விசுவாசி கனவுலே பணக்காரன் ஆயிடுறான். எங்கே பணக்காரன் ஆயிடுறான்? அவன் கனவுலே ஐஸ்வர்யவான் ஆயிடுறான், பெரிய பணக்காரன் ஆயிடுறான், வீடு வாங்கிடுறான், எல்லாம் ஆயிடுதான் அவனுக்கு. நிஜத்தில் வந்து கண்ணை திறந்து பார்க்குறான், வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னடா அது நைட் எல்லாம் இருந்த மாதிரி எல்லாம் காலி, அவ்வளோதான், மொத்தம் எரிஞ்சு சாம்பலாக போச்சு. அதனால தான் சொல்லி கொடுக்குறாருங்க, உன்னை நீ யார் என்று எண்ணாதே, ஞானி என்று எண்ணி உன் வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து கடவுளுடைய சித்தத்துக்கு எதிராக நீ ஒரு வழியை போட்டு திட்டம் போட்டு செயல்படாத. பட்டினா காலி அது. அதனால சொல்றாரு, ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இப்போ அடுத்த வார்த்தை கர்த்தருக்கு பயந்து, அடுத்த வார்த்தை தீமையை விட்டு. நம்ம நினைப்போனா எந்த தீமையும் செய்வதில்லையே, நான் குடிக்கிறேன்னா வெறிக்கிறேன்னா துன்மாரோட அதெல்லாம் தீமைன்னா யார் அதுன்னு சொன்னது? ஹலோ, இப்போ ஆதாம ஏவாளும் பாவம் செய்தார்கள் இருக்குதுல்ல, என்ன பாவம் செஞ்சாங்க? நீங்கள் சொல்கிற பாவத்தை ஏதாவது செஞ்சாங்களா? உபச்சாரம் பண்ணாங்களா? குடித்தாங்களா? சிகரெட் பிடிச்சாங்களா? சினிமா பார்த்தாங்களா? அதெல்லாம் பாவத்தின் செயல்கள். பாவம்னா என்ன? கடவுளுடைய வார்த்தையை விட்டு பிரிந்திருப்பது, கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகுவது. அதுதான் இங்க சொல்றார், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்படின்னா கடவுளுடைய வழியில நடக்க பாரு, உன் சுய புத்தியின் மேல் சாராத. நீ கடவுளுக்கு உண்மையா பயப்படுறனா கண்டிப்பா என்ன பண்ண மாட்ட, நீ தீமையை விட்டு விலக தான் பார்ப்ப, கடவுளோடு சேரதான் பார்ப்ப, கடவுளுடைய வழியில நடக்க தான் பார்ப்ப. கடைசியா பாருங்க, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் அது உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். அதாவது நல்லா ஆரோக்கியமா இருப்ப. ஒரே லைன்ல சொன்ன, எப்படி இருப்ப? நீ ஆரோக்கியமா இருப்ப, சந்தோஷமா இருப்ப. தேவையில்லாத போனா அங்கே இங்கேயும் என்ன பண்ண, அது விரையும் ஆகாது. வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. என்ன செலவு பண்ணலாம்? நீங்க சும்மா சொல்றோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வண்டி வச்சுருக்கிறீங்க, சர்வீஸுக்கு செலவு பண்ணுறீங்கன்னா தப்பு கிடையாது. மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணால் தப்பு கிடையாது. இன்ஜினையே மாற்றணும் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? யோ, இன்ஜின் வண்டியோட முக்கால்வாசி எவ்வளோ வந்துடும், அதையும் ஏன் மாற்ற சொல்கிறீங்க? அது புது வண்டி என்ன பண்ணுறோம்? நான் இந்த செல்ஃபோனில் எடுத்துக்கலாம், அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பசங்க பாடுறதுக்கு டேப் வச்சுருக்கிறேன், அப்படி தான் காலை போய்ட்டு கொடுத்துட்டே போயிட்டு, இதை சாம்சங்கில் போயிட்டு எவ்வளோட அந்த ஸ்க்ரீன் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன மாற்றி எடுத்துகிட்டு வானா, டேபோ விலையை விட அதிகமாக சொல்கிறான் ஸ்க்ரீனை. அது சொன்ன தூக்கி போட்டு வேறு என்ன பண்ணு, அது புதுசாக வாங்கிட்டு போகலாம். நம்ம அவ்வளோ பைத்தியக்காரனாக இருக்கிறோம். நம்ம பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நிலைலாம் ஒரு விசுவாசிக்கு வரவே கூடாது பாருங்க. அதை விசுவாசிக்கணும். நான் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நடக்கிறவன், நான் ஒழுக்கமாத்தை பற்றி பேசினேன், கடவுளுக்கு பயந்து நடக்கிறவன் நான், கடவுளோட வழிகளில் நடக்கிறவன் நான். அது எனக்கு ஆரோக்கியத்தை தான் தரும், அது எனக்கு சௌக்கியத்தை தான் தரும்.
தேவையில்லாத வேதனை எனக்கு என்ன பண்ணாது, வராது. தேவையில்லாத செலவு எனக்கு வரக்கூடாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளவு எதுக்கு சொல்லிட்டு வந்தாருன்னு நினைக்கிறீங்க? இப்பதான் பாயிண்ட் இருக்குது. இவ்வளவும் முதல் வசனம் என் மகனே தகப்பனுடைய போதகத்தை கேளுன்றது இவ்வளவு தூரம் எதுக்கு பேசினாரு? கடைசி 2 வசனத்துக்காக தான். என்ன வசனம் அது? 9 வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை. இப்பதான் முடியுது. உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் வேதனை இல்லாததாய் சாபம் இல்லாததாய் இருக்க வேண்டும் என்றால், இப்ப நான் தலைப்பு பார்த்தோம் இல்லையா, ஆபிரகாம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பெற்றதுக்கான காரணம் என்ன? இதுதான். ஆபிரகாம் இதான் செஞ்சான். அவன் பொருளாலும் அவன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணினான்? அவன் கனம் பண்ணினான். இது பிரமாணம் பாருங்க. இது சும்மா வசனம், மனப்பாட வசனம் இல்ல. எல்லாவற்றிலும் கர்த்தரை என்ன பண்ணினான்? அவன் கனம் பண்ணினான். 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் வெறுமையா இருக்கும், ஒண்ணு இல்லாம போயிடும். அப்படியே சொல்லி இருக்குது. அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம். நீங்க கடவுளை ஏமாத்துனீங்கன்னா நிரம்பும், ஆனா பூரணமா என்ன பண்ணாது? நிரம்பாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அவன் கடவுளுக்குன்னு ஒன்றும் செய்யல. அவன் கடவுளை கனம் பண்ணல. யாரு? லோத்து. அதனால பிச்சை எடுத்தான். அவன் எல்லாமே இருந்தது. ஒரு வீட்டில் வந்து பெண் எடுக்கிறான், அதுவும் பாவம் நிறைந்த அந்த ஊர்ல இருந்து 2 பேர் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்னா குணத்துக்காகவா? எதுக்காக தான்? அந்த பணத்துக்காக தான். எந்த பணத்துக்காக தான்? லோத்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யம், லோத்துக்கிட்டு இருந்த பணம் தான். அதனாலதான் அந்த இடத்துல கரெக்டா ஸ்ட்ரைக் ஆகுது. அழியுண்டான்னு சொல்லும் போது அவனுக்கு என்ன பண்ணவே இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லடா. நாங்க உன் பிள்ளைங்களை கல்யாணம் பண்றது எதுக்குதான்? இதுதான். இதுவே அழியணும். அப்புறம் உன் பொண்ணுங்க எங்களுக்கு நேற்று அவளுக்கு நம்பி நாங்க ஏன் வரணும்? நீ மட்டும் கிளம்பு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கை அப்படி கணக்கு போடுறோம். நமக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு, வருமானத்தை வச்சு, நிலத்தை வச்சு, வீட்டை வச்சு, அதை வச்சு, இதை வச்சு, எல்லாத்தையும் வச்சுங்க, பரிபூர்ணமா வச்சுங்க, சீமானா இருங்க, ஐஸ்வர்யவான்களா இருங்க. ஆனா ஒரே ஒரு கேள்விதான் உங்க இடத்துல. இந்த இடத்துல சொல்ற மாதிரி, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்றியா இல்லையா? அப்பொழுதுதான் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், திராட்சரசம் புரண்டு ஓடும். இல்லைன்னா என்ன பண்ணாது? இந்த நிறைவை பார்க்கவே இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரே நாள் இரவு காட்டும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி, என்ன இன்றியாங்க? சகாயமின்றி சடுதியிலே நாசமடைமான்றது அது ஒரு பிரமாணம். இதே நீதிமொழிகள்ல எவ்வளவு பொருந்தி போது பாருங்க, வசனத்தோட வசனம். இந்த இடத்துல அவனுக்கு மகனே கேளு பான்றாரு. என்னத்தை கேளு? இருதயத்தில் கடவுளுடைய கற்பனையை பதிய வைத்துக் கொள்ளுன்றார். என்ன வைக்கணும்? உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதல் பலனாலும் கர்த்தரை. வேற எந்த சப்ஜெக்டுமே அதுக்கு முன்னாடி இல்ல பாருங்க. இருதயத்தில் வை, பத்திரமாயிரு, கடவுளுடைய வழியை பாரு, சுய புத்தியுமே சாயாத அட்வைஸா இருக்குது ஃபுல்லா. எதுக்கு இவ்வளவு அட்வைஸ் கொடுக்குறேன் எனக்கு அப்படின்னு கேட்டா இந்த 9:10 தான். பிசாசு வாழ்க்கை மறுபடியும் தரித்திரத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள, ஒன்று இல்லாமத்துக்குள்ள லோத்த போல எடுத்துட்டு போயிட்டு உன்னை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை மாத்ததுக்கு பிளான் பண்றான். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எல்லாவற்றின் மேலும் கடவுளுடைய கிருபை உண்டாயிருக்கணும், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணும், அவருடைய பாதுகாப்பு உனக்கு உண்டாயிருக்க வேண்டும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பிள்ளைங்களுக்கு கூட சொல்றேன் நான். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட அப்படிதான் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் என் பிள்ளைகளை உமக்கென்று வளர்க்கிறேன், என்னுடையவர்கள் அல்ல. நான் பெத்தேன், நான் 10 மாசம் சுமந்தேன், அதையெல்லாம் நாய் கூட தான் சுமக்குது. ஹலோ, உலக மக்கள் கூட தான் சுமக்கிறாங்க, நீங்க மட்டும் தான் புதுசா பண்றீங்களா? அப்ப விசுவாசி சுமக்கிறானா அவன் வித்தியாசமா பேசுவான். எப்படி? கடவுள் எனக்கு சுமக்கிறதுக்கு நல்ல பலனை கொடுத்தாரு, தாயகும்படியான கிருபையை கொடுத்தாரு, பிள்ளைகள் வளரும்படியான எல்லா கிருபையும் கொடுத்திருக்கிறார். யாருக்காக? அது அண்ணாளுடைய புத்தி வரணும். உமக்கென்று வளர்ப்பேன். யாருக்கென்று வளர்ப்பேன் நானு அப்படின்னா அர்த்தம், உம்முடைய சித்தம் என்னவோ அதை என் பிள்ளையை செய்ய வைப்பேன், உம்முடைய சித்தம் என்னவோ அதை என் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன், உம்முடைய வழிகள் என்னவோ அதுக்கு ஏற்றபடி நான் முன்மாதிரியாய் நடந்து காட்டுவேன். நான் ஒரு சாட்சியா இருப்பேன் உங்களுக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஆபிரகாமின் சந்ததியாய் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? மாறுவீர்கள். எப்படி மாறுவீர்கள் நீங்கள்? அப்படிதான் பாருங்க. ஈசாக்கு வாரான். ஈசாக்கு யாரு? கஞ்சிதனம் முடிச்சவனா கிடையாது. வறட்சிங்க, வறண்டு போய் கிடக்குது, ஊரு விட்டே ஓடிடலான்ற நிலைமை வருது. அந்த நேரத்துல போயிட்டு ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான் இருக்குது. என்ன பண்ணினானாம் அவன்? பஞ்சையா, வறட்சியா, கடன்யா, இதுல போய் என்ன பண்ற நீ? விதை விதைக்கிற. எப்படியா உயர்வ? கர்த்தர் இருக்கிறார், வறட்சியின் மத்தியிலும் என்னை ஆசீர்வதிப்பார். எங்க அப்பாவுக்கு அப்படிதான் பண்ணார். அவரு ஒன்றும் இல்லாமல் விசுவாசத்தோடு கிளம்பி வந்த எங்க அப்பாவை சீமானாய் மாற்றினவர்.
வறட்சியின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் விதைக்க விதைக்க விதைக்கதான் இன்னும் உண்டாகும். அது 100 மடங்கு அறுவடை உண்டாகும். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. அப்படிதான் கனம் பண்ணான். மெல்கிசேதேக்கு எல்லாவற்றிலும் ஆபிரகாம் என்ன பண்ணினானாங்க? தசமாங்க கொடுத்தான் இருக்குது. அப்படிதான் பாக்குறாரு. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். திராட்சை ரசம் லிட்டர் கணக்கில் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, புரண்டு ஓடுகிற ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யமும் இந்த ஆசீர்வாதம் தான் ஒரு விசுவாசிக்கு என்ன பண்ணிருக்கணும்? காலங்காலமாய் சந்ததி சந்ததி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புன்னு சந்ததி சந்ததியாய் வந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் சந்ததியிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தின் பிரமாணத்தின்படி என்ன பண்ணுங்கள்? நீங்கள் நடந்தால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். நம்புறீங்களா? நீங்க அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பு இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இரவுகளுக்காக ஸ்தோத்திரம். நேரம் மட்டமாக வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபைகளை தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் நீர் அதை பதிய வைத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்திலும் அவன் தசம பாகம் செலுத்தின போது அவனுடைய ஆசீர்வாதம் வேதனையற்ற சாபமற்ற ஆசீர்வாதமாய் அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும், ஏன் இயேசு கிறிஸ்துவின் தலைமுறைக்கும் அவைகள் ஆதாரமாக இருந்தது. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அறிந்து கொண்ட இவர்கள் அந்த வழிகளில் நடக்க நீர் உதவி செய்வீராக. ஒரு நாளும் ஒருபோதும் யோபுவை போல சுய புத்தியின் மேல் சாய்ந்து கடவுளை கனம் பண்ணாமல், தேவரீர் எல்லாவற்றிலும் யோபுவை போல நடந்து கொள்ளாமல் நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட உணர்வு பரிசுத்த ஆவியினர்களால் உண்டாகட்டும். உம்முடைய வழிகளில் நடக்கட்டும், உமக்கு பயப்படட்டும், உமக்கு பிரியமான கிரியைகளிலே அவர்கள் ஈடுபடட்டும். கர்த்தராகிய தேவன் நீர் அப்படிப்பட்ட கிரியைகளை ஒவ்வொரு உள்ளத்திலும் செய்வீராக. எல்லாவற்றிலும் அவர்கள் கனம் பண்ண, அதன் மூலமாக அவருடைய களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பட்டும். திராட்சை ரசம் புரண்டோடுகிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆபிரகாமை எங்கள் சபையிலே கர்த்தரின் மாற்றுவீராக. உலகத்திற்கு ஆபிரகாம்கள் இங்கிருந்து எழும்பட்டும். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள், அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் எங்கள் சபை எங்கள் ஊழியத்தின் மூலமாக வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நாளை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.